எப்பயுமே நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இந்த பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பயும் வாங்க நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல உங்க கைகள் வச்சுக்கோங்க. நான் சொல்ற பிரேயர் அப்படியே மனசுக்குள்ள நீங்களும் சொல்லுங்க. மியூட் போட்டுக்கோங்க அனைவரும். அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சோ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இதை தவிர அக்குபஞ்சர் எம்டி, பிராணிக் ஹீலர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், என்எல்பி தெரபிஸ்ட், என்எல்பி ட்ரெயினர், என்எல்பி பிராக்டிஷனர், அப்புறம் கிராஃபாலஜிஸ்ட். கிராஃபாலஜிஸ்ட் அப்படின்னா, கிராஃப்னா நம்ம கையெழுத்து இருக்கு பாத்தீங்களா, கையெழுத்தை வச்சு பல விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஸோ கிராஃபாலஜிஸ்டும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ அடுத்தது நாடி ஜோசி மாதிரியா குருஜி? என்னங்க சார், நீங்க நாடி ஜோசி இது மாதிரி சொல்றீங்களா? இது நாடி ஜோசியம் மாதிரி வராது சார். இது இது எப்படிப்பட்ட உங்க ஹேண்ட் ரைட்டிங், நீங்க இங்கிலீஷ் எழுதி கொடுப்பீங்க, 2 பக்கத்துக்கு எழுதி கொடுப்பீங்க. அதை பார்த்துட்டு உங்களோட பிரசன்ட் லைஃப் எப்படி இருக்கு, பாஸ்ட்ல ஒரு 1 year 2 years முன்னாடி இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எதை இம்ப்ரூவ் பண்ணுன்றத உங்களுக்கு தெரப்பியா அதுல கொடுக்க முடியும். சூப்பர். இப்ப நம்ம படிக்கிற கேள்வியில் கடைசியா கேட்டுக்கலாங்களே. ஆமாங்க சார், எந்த கேள்வியாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கேள்விகள் எல்லாமே மோஸ்ட்லி வந்துடும். நான் உங்ககிட்ட கேட்பேன், சந்தேகங்கள் தான் சொல்லுங்கன்னு சொல்லுவா. இப்ப நீங்க கேளுங்க, மற்றபடி எல்லாரும் மியூட் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க இன்ஃபார்ம் பண்ணது. தேங்க்யூ சார். சரி, இப்போ நம்மளுடைய கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. அது லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் சொல்லுவோம். அதுல இப்ப நம்ம கத்துக்க போறது ரேக்கியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அக்குபஞ்சர், ஆகாஷ் சக்கரா ஹீலிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம், ஃப்ளவர் மெடிசன் கொடுக்கறது, வர்மா தெரப்பி, இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது ரேக்கியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். நம்ம இன்ஸ்டியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்ங்கிறது வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில், அப்புறம் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜோட ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா, இதுதான் அதோட சர்டிபிகேட். அது சரி. அடுத்தது எம்எஸ்எம்இல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான், கவர்மெண்டால் ஆத்தரைஸ் பண்ண இன்ஸ்டியூட் தான் நம்மளுது. இப்ப நம்ம கத்துக்க போறது கூட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பேர் காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கி. இப்ப நிறைய பேருக்கு ரேக்கின்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம். சரி, ரேக்கினா என்னன்னா, சரி முதல்ல இங்க வருவோம். காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கின்றதுல வருவோம். காஸ்மிக் அப்படின்னா என்னங்க? யோகானா நிறைய பேருக்கு தெரியும். காஸ்மிக்னா என்ன நீங்க சொல்லலாம். காஸ்மிக் என்றால் என்ன? பிரபஞ்சத்துல இருந்து வர ஒரு ஆரா அப்படின்னு சக்தி. பிரபஞ்சத்துல வரக்கூடிய ஒரு சக்தி. சூப்பர். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க. லைட் பார்ட்டிகல் சார். அது லைட் பார்ட்டிகல் வாங்க. லைட் பார்ட்டிகல். அப்புறம் சரி, காஸ்மிக் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்றாங்க.
இதுல முக்கியமா கவனிச்சீங்கன்னா பிற கூட்டல் பஞ்சம், பிற பஞ்சம், பஞ்சம்னா 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம். இதுல பிற கூட்டல் பஞ்சம்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் அதுக்கு முன்னாடி சம்திங் ஸ்பெஷல், ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். நம்ம உடம்புலயும் பஞ்சபூதங்கள் இருக்கா? நிலம் இருக்கா? எஸ். நம்ம சதை தசை எல்லாம் பாக்குறோம், இது வந்து சாலிடா இருக்கு நிலம். நீர் இருக்கா? நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு, எஸ் நீர் இருக்கு. காற்று இருக்கா? நம்ம சுவாசம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல நெருப்பு இருக்கா? ஒரு உடம்புல ஹீட் இருக்கு. ஆகாயம் இருக்கான்னு கேட்டா, ஆகாயம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, எம்டி ஸ்பேஸ், எதுவும் இல்லாதது. நம்ம உடம்புல எதுவும் இல்லாம ஏதாவது இருக்குன்னு கேட்டா நிறைய பேர் நம்ம மண்டையில ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு செல்லுக்கும், ஒரு பிளட் செல் இருக்கு பாருங்க, ரத்த செல்லுக்கும் இன்னொரு ரத்த செல்லுக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்தாதான் மூவ்மெண்ட் ஆகும். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், நான் இப்ப வந்து நான் ஏந்திரிச்சு அங்க போகணும்னா நடுவுல எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கணும். அப்ப ஆகாயம்ங்கிறது இட்ஸ் ஸ்பேஸ், புரியுதுங்களா? அப்ப நான் இங்க இருந்து அங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ். அப்ப ஒரு ரத்த செல்லும் இன்னொரு ரத்த செல்லும் நகரணும், மூவ் ஆகணும், பிளட் வந்து சைக்கிள் போயிட்டே இருக்கணும், ரொட்டேஷன் போயிட்டே இருக்கணும், எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு ரத்த செல்லுக்கும் இன்னொரு ரத்த செல்லுக்கும் அங்க ஸ்பேஸ் இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது இப்ப ஸ்கின் இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன பண்ண, இப்படி சுருக்கிறேன், இப்படி விரிக்கிறேன். இப்ப ஸ்கின் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப ஒரு ஸ்கின்னோட செல்லுக்கும் இன்னொரு ஸ்கின்னோட செல்லுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்போ உடம்பு ஃபுல்லா பார்த்தா ஸ்பேஸ் இருக்குது. சோ ஆகாயம் இருக்குது. இப்ப உடம்புக்குள்ள என்ன இருக்கு? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, 5 பஞ்சபூதங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குது. இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு சொல்லுங்க? இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? பிரபஞ்சத்தோட சக்திங்க ஐயா. என்னங்க? பிரபஞ்சத்தோட சக்தி. பிரபஞ்சத்தோட சக்தி. ஓகே. இப்ப உங்ககிட்ட பைக் என்னங்க? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள். இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களை இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? ஒரு எனர்ஜி. இப்ப உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. அந்த பைக்கு இன்ஜின் இருக்கு, சீட் இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது என்ன பண்ணா பைக் ஓடும்? ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்லாதீங்க. ஸ்டார்ட் பண்ணது குழுவில் என்ன பண்ணா பைக் ஓடும்? எனர்ஜி, பெட்ரோல் போடணும். ஒண்ணு பெட்ரோல் போடணும், இல்ல டீசல், இல்லைன்னா இப்ப எலக்ட்ரிக் பைக் வந்திருக்கு, சார்ஜ் போடணும். அப்போ ஒரு சக்தி தேவைப்படுகிறது. இப்ப ஒரு பைக்குங்கிறது பிசிக்கல் அப்பியரன்ஸ், பஞ்சபூதங்கள் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ். இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இயங்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த என்னங்க? பிராணசக்தி, மனசு. அப்புறம் ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே சவமாயிடுதே. உயிர். சூப்பரா சொன்னீங்க. அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. உடம்புல நிலம் இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு, ரத்தம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஒரு சக்தி, உயிர்ன்ற ஒரு சக்தி வெளியில போயிடுச்சு அப்படின்னாலே இதுல ஒண்ணுமே இல்லாம பஞ்சபூதங்கள் மறுபடியும் டிசால்வ் ஆயிடுது, டீகம்போஸ் ஆயிடுது. தயவு செஞ்சு அனைவரும் மியூட் போட்டுக்கோங்க. நான் தேடி மியூட் போட்டுக்கிட்டு இருந்தா கிளாஸ் எடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எஸ், ஓகே. பாத்தீங்களா? இப்ப நான் தேடி யார் மியூட் போடலன்ற பார்த்து நான் மியூட் போட்டுட்டு இருக்கேன்னா கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால எல்லாருமே உங்களுடைய மொபைல் நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை மியூட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப பேசணும் அப்படின்னா மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க, பேசிட்டு மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப நம்ம இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களை சேர்ந்து ஒன்னா இருக்கு, ஒரு உடம்பா இருக்கு. இது உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா இது டீகம்போஸ் ஆயிடுது. இப்ப இந்த உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற யாருன்னு கேட்டா அந்த உயிர் சக்தி. இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா அந்த உயிர் சக்தி. இந்த உடம்பை உருவாக்குனது யாரு? இப்ப ஒரு விந்தணும் சினை முட்டையும் ஒரு அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ள சேர்றாங்க. சேர்ந்த உடனே என்ன உருவாச்சுன்னு சொல்லுவாங்க? கரு உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, உயிர் உருவாச்சு. உயிர் ஏதாவது உருவாக்க புழு பூச்சி ஏதாவது கேட்பாங்களா? அப்ப உயிர் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் என்ன உருவாகுது அப்படின்னு கேட்டா ஒரு எனர்ஜி அப்பியரன்ஸ் அங்க உருவாகுது, அதுதான் உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தால், அந்த உயிர் சக்தி எப்படிப்பட்ட ஞானம் அறிவு இருந்தால் இந்த முழு உடம்பு உருவாக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தலை வரணுமா, கண்ணு வரணுமா, காது வரணுமா, மூக்கு வரணுமா, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா கிரியேட் பண்றது அந்த உயிர் சக்தி இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அதாவது கர்ப்பப்பைக்குள்ள ஒரு உயிர் சக்தி உருவாகி ஒரு உடம்ப உருவாக்குது. சரி, உங்களுக்கு யாராவது பசங்க இருக்காங்களா? யாருக்காவது? எனக்கு இருக்காங்க 2 பொண்ணு. 2 பொண்ணு இருக்காங்க. உங்க பிளட் குரூப் என்ன மேடம்? ஓ பாசிட்டிவ். உங்க பெரிய பொண்ணு பிளட் குரூப்? எங்க வீட்ல எல்லாருக்குமே ஓ பாசிட்டிவ். எல்லாருக்குமே ஓ பாசிட்டிவா இருக்கீங்களா? சூப்பர் மேடம். வேற யாராவது இருக்கீங்களா? எனக்கும் 2 பொம்பளை பசங்க. சூப்பர் மேடம். உங்க பிளட் குரூப்? பி பாசிட்டிவ். உங்க பெரிய பொண்ணு அவங்களோடது? எங்க வீட்டுக்காரோடது வந்து ஏபி பாசிட்டிவ். ஓகே. உங்க பசங்களுக்கு ஏபி பாசிட்டிவ் தான். பசங்களுக்கு ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ் 2 பேருக்குமே. ஆமா. இப்ப யாரோட கர்ப்பப்பைக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்தாங்க? 2 குழந்தைகளும் தாயோட கர்ப்பப்பை. சரி, உங்க கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்துருக்காங்க. உங்களோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஆனா உள்ளுக்குள்ள வளர்ந்த கர்ப்பப்பையில உங்க கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்த குழந்தையோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். ஆமா. இது எப்படி நடந்துச்சு? தெரியாது நமக்கு. இட்ஸ் a miracle. புரியுதுங்களா? அப்ப ஒரு பிளட் குரூப் இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்குள்ள இன்னொரு பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வளருது, ஒரு உயிர் வளருது அப்படின்னா எவ்வளவு பெரிய மிராக்கிள். இப்ப ஒரு பிளட் குரூப் இன்னொரு பிளட் குரூப் கம்பைன் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பி பாசிட்டிவ் இருக்கிற பிளட் குரூப்ல போயிட்டு வேற ஏதாவது பிளட் குரூப் சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சுன்றாங்க. தன்மை மாறிடுதுன்றாங்க. தன்மை மாறி மொத்தமா முடிஞ்சது. ஆக அந்த உயிர் சக்தி அந்த உடம்புக்குள்ள அந்த உடம்பு உருவாக்கி அதை எப்ப மூளை வைக்கணும், எப்ப நரம்பு சிஸ்டம் வைக்கணும், எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வச்சு இந்த கர்ப்பப்பைக்குள்ள எல்லாத்தையும் மேனுபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு. வா நம்ம 2 பேரும் வெளியில போலான்னு, யாரு உடம்பும் உயிரும் 2 சேர்ந்து வெளியில போலான்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் டைமுக்கு அப்புறமா 2 பேரும் வெளியில வராங்க. யாரு? நம்ம தான். நம்ம எல்லாம் கர்ப்பப்பையில வளர்ந்தவங்க தானே. நமக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான். நம்மளும் கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்து நம்மளும், அதாவது நானும் இந்த உடம்பும் இந்த உயிர் சக்தியும் அம்மாவோட கர்ப்பப்பையில இருந்து வெளியில வரும். வந்து இந்த உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது யாருன்னு கேட்டா அதே உயிர் சக்தி, இந்த உடம்ப வளர்க்கறது யாருன்னு கேட்டா அதே உயிர் சக்தி. நம்ம ஏபிசிடி சொல்லுவோம், விட்டமின் ஏபிசிடி எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதுல விட்டமின் ஏ கொடுத்தா என்ன பிரயோஜனம்? என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்களேன், ஏதாவது இயங்க ஒண்ணுமே யூஸ்லெஸ். அப்ப நீங்க எந்த சக்தி கொடுத்தாலும், விட்டமின் ஏபிசிடி கொடுத்தாலும் சரி, பிராணசக்தி கொடுத்தாலும் சரி, மூச்சு காத்தா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட விஷயம், எப்படிப்பட்ட சக்தி நீங்க உள்ளுக்குள்ள கொடுத்தாலும், புரியுதுங்களா, அந்த சக்தியை கிரகித்து உடம்புக்குள்ள கரெக்டா ப்ராப்பரா சேர்த்து அது என்னவாகணுமோ அதாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டா அந்த உயிர் சக்திக்கு தான் இருக்குது. சரி, நமக்கு எத்தனை உயிருங்க இருக்கு? நமக்கு எத்தனை உயிர் இருக்கு? 1. கன்ஃபார்ம்? கன்ஃபார்மா 1 தான். பேச்சு வர மாட்டீங்கல்ல? இல்ல, என்னுடைய அறிவு கேட்டது 1 தான். சரி, உங்களோட அறிவு கேட்டது 1 தான். மத்தவங்க யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை உயிர் இருக்கு? ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிர் சார். ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிர். பல உயிர்களின் கூட்டமைப்பு தான் நம்ம உடம்பு. பல உயிர்களோட கூட்டமைப்பு தான் நம்ம உடம்பு. ஒரு செல்லுக்கும் உயிர் இருக்கு. சரி, 96 தத்துவங்களா? நீங்க அங்க வரீங்க. நீங்க நாடி சொல்றேன், நாடி படிப்பு. ஓகே, நாடி வந்து 96 நாடி இருக்கு, அதனால 96 உயிர் இருக்குன்றீங்களா? சரி, ஓகே. அப்புறம் தச நாடிகள், இது எந்த நாடி சொல்றீங்க? 96 நாடிகள். தச நாடிகள் 10 நாடி, அது வேற. இல்ல, எனக்கு தெரிஞ்சு 96 நாடிகள்ல. சரி, ஓகே, 96 நாடிகள்ல 96 உயிர் இருக்குன்றீங்க. சரி, இப்ப பாருங்களேன், நம்ம டீம் தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு இத்தனை பேர் இருக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஒரு உயிர்ன்றாங்க, ஒருத்தர்
ஒரு ஒரு செல்லுக்குமே ஒரு ஒரு உயிர் இருக்குன்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்ல 96 உயிர் இருக்குன்றாங்க. சரி, இப்ப இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல எத்தனை கரண்ட் இருக்கு? உங்க வீட்டுல எத்தனை கரண்ட் இருக்கு? ஒரு கரண்ட் டியூப்லைட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணா லைட் எரியுது. அதே கரண்ட ஃபேன்ல கனெக்ட் பண்ணா ஃபேன் சுத்துது. அதே கரண்ட நம்ம ஏசில கனெக்ட் பண்ணா ஏசி ஒர்க் ஆகுது. அதே கரண்ட் அயன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணா அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகுது. அதே கரண்ட் டிவில கனெக்ட் பண்ணா டிவி ஒர்க் ஆகுது. டிவிக்குன்னு தனி கரண்ட், ஏசிக்குன்னு தனி கரண்ட், டியூப்லைட்டுக்குன்னு தனி கரண்ட், ஃபேனுக்குன்னு தனி கரண்ட் இருக்கா? இல்ல. கிளியர்? இது புரியுதுங்களா? எஸ். கரண்ட் எங்க இருக்கு? மெயின்ல இருக்கு. மெயினுக்கு யார் கரண்ட் கொடுக்குறா? மெயின் கரெக்டா சொல்லிட்டு மெயினுக்கு யார் கரண்ட் கொடுக்குது? இப்ப நம்ம வீட்டுல பார்த்தா மெயின் போர்டு ஒண்ணு இருக்கு. அந்த மெயின் போர்டுல வீட்டுக்குள்ள கரண்ட் சப்ளை ஆகுது. அந்த மெயின் போர்டுக்கு யார் கரண்ட் கொடுக்குறா? யாருங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சு மியூட் போட்டுக்கோங்க பிளீஸ். தேங்க்யூ. இப்ப மெயினுக்கு யார் கரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வெளியில இருந்து கரண்ட் வருது. வெளியே ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து கரண்ட் வருது. கரெக்டுங்களா? எஸ். இப்ப வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கா? அதாவது இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் வந்து எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள கரண்ட் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள கரண்ட் எங்க இருக்கு? சுவிட்ச்ல இருக்கு. சுவிட்ச்ல இருக்கு. ஒயர்ல இருக்கு. இப்போ ஒரு பல்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் இயங்கிட்டே இருக்கு. கரண்ட் வராது. எல்லா இடத்துலயும் இயங்கி, ஆமா எல்லா இடத்துலயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. கரண்ட் இருக்கு. சுவிட்ச் போட்டா ஒர்க் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஒர்க் ஆகல. சோ ஒரு கரண்ட் ஃபேன்ல இருக்கு, அதே கரண்ட் டியூப்லைட்ல இருக்கு, அதே கரண்ட் ஏசில இருக்கு, அதே கரண்ட் எல்லா இடத்துலயுமே இருக்குது. கரெக்ட். இப்ப கரண்ட் வந்து எங்க இருந்து வருதுன்னு கேட்டா வெளியில இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல டிரான்ஸ்பார்மர் ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல எங்கேயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரல. சரி, இப்ப டிரான்ஸ்பார்மர் ஆஃப் ஆச்சு, அது ஓகே, கரண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒரு பல்புக்கு கரண்ட் இருக்கு. இப்ப பல்பு டேமேஜ் ஆச்சுன்னா கரண்ட் இல்லன்னு அர்த்தமா, பல்பு டேமேஜ் ஆச்சுன்னு அர்த்தமா? பல்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த பல்புக்கு அந்த கரண்ட் ரிசீவ் பண்ணி அதோட வேலையை செய்ய முடியல. லைட் எரியணும், லைட்னா வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் தர முடியலன்னா கரண்ட் இருக்கு, அந்த பல்பு டேமேஜ் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓரம் குட்டி வச்சுப்போம். நம்ம உடம்புக்குள்ள வரும். நம்ம உடம்புக்கும் உயிர்ங்கிறது வெளியில இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா உடம்பு ஃபுல்லா தான் இருக்குது. ஒரு செல்லுக்குள்ளே உயிர் சக்தி இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு செல்லுக்கும் அந்த பல்பு இப்ப ஃபியூஸ் ஆஃப் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு செல் அந்த உயிர் சக்தி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை அங்க இழந்து விட்டது என்றால், புரிஞ்சுக்கோங்க, ஒரு செல் அந்த உயிர் சக்தி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இழந்து விட்டது என்றால் அந்த ஒரு செல் மரணம் அடைந்து விட்டது என்று கூறுகிறோம். அது செத்து போச்சு, இட்ஸ் a dead cell. புரியுதுங்களா? அப்ப எத்தனை உயிர் இருக்கு நம்ம உடம்புல? ஒரு உயிர் சக்தி தான் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இல்ல, உடம்புக்குள்ள எங்கேயுமே ஸ்டோர் ஆகல. ரிசீவ் நம்ம என்ன சொல்றது, அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் a flow. நிக்கல, ஸ்டாக்னேஷன் ஆகல. இட்ஸ் a flow. எப்படி பிரபஞ்சத்துல அந்த உயிர் சக்தி நம்ம கிட்ட கிடைச்சி ஒரு செல்லும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த செல்லால அந்த உயிர் சக்தி ரிசீவ் பண்ண முடியலன்னா அந்த என்ன ஆகுது, அந்த செல் இறந்து விட்டது. இட்ஸ் a dead cell. இந்த டெட் செல் உடம்பு என்ன பண்ணுது, பாப்பா நீ இறந்து போயிட்ட, உன்னை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ற, வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடம்பை விட்டு வெளியில அனுப்பி விடுது. நீர் கழிவுகளாக இருந்தால் யூரினாக போயிடுது, அதாவது திட கழிவுகளாக இருந்தால் மோஷனா வெளியில போயிடுது, வாயு கழிவுகளாக இருந்தால் வாயு வழியா வெளியில போயிடுது, எனர்ஜி கழிவுகளாக இருந்தால் எனர்ஜி வழியா வெளியில போகிறது.
அது எப்படிங்க எனர்ஜி கழிவுகள் கேக்குறீங்களா? அது மனசு பண்ற வேலை நிறைய விஷயம் இருக்குது. அதுதான் மொத்தமாவே காஸ்மிக் யோகா ட்ரிக்ன்றதை வந்து மொத்தமா இதுதான் எனர்ஜி தான். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு உயிர் இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா, உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு உயிர் இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா, உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்து அதன் பின் நம்புகிறோம். உணர்ந்த பிறகு நம்புறீங்க. ஓகே, ஆனா உணர்ந்த பிறகு நம்பணும்னு அவசியம் கிடையாது. உணர்ந்துட்டோம், நம்பினா உணரலன்னா நம்பலாம். இப்ப ஒரு ஸ்வீட் தரேன், இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், இது ஸ்வீட் தாங்கன்னு ஒண்ணு காமிக்கிறேன், நீங்க நம்புறீங்க, அப்ப இது ஸ்வீட் அப்ப நம்புறீங்க. டேஸ்ட் பண்ண பிறகு உணர்ந்துட்டீங்க. இப்ப நம்பிக்கை எங்க இருக்காது, உணர்வு தான் இருக்கும். சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு உயிர் இருக்குது, இந்த உடம்ப உருவாக்கணும் அதே உயிர் சக்தி, இந்த உடம்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் அதே உயிர் சக்தி, இந்த உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அதே உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு, அதாவது இப்படி வச்சுக்கலாமா, சாரிங்க ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த உடம்புக்கு எல்லா சக்தியும் இருக்குது. இந்த உடம்பு அந்த உயிர் சக்தின்ற ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இழந்து விட்டது என்றால் மரணம்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்துல வந்துகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட, டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்துக்கூடிய கரண்ட இங்க ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை அங்க இல்ல அப்படின்னா வீட்டுல கரண்ட் இல்ல. பிரபஞ்சத்துல எப்பயுமே ரிசீவ் ஆகிட்டே இருக்கு, உயிர் சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு, எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கிடைக்கிற விஷயத்த நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இழந்த பிறகு அத என்ன சொல்றாங்க, மரணம். சித்தர்கள் எடுத்து நம்ம பண்ணியிருக்காங்க, ஜீவசமாதி அடைந்தவர்கள் அந்த உயிர் சக்தி ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 4000-5000 வருஷத்துக்கு மேல ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த சக்தியை. ஆனா அவங்க உடம்பு வீட்டுல இல்ல. இப்ப மூணா பிரிக்கிறோம். என்னன்னா, சரி இப்படி வரலாமா, நார்மலா என்ன சொல்லுவாங்க, என் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? என் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, என் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்றாங்க, யாரோட உடம்பு அது? அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றோம், யாரோட உடம்பு அது? என்னோட. நல்லா வார்த்தை கவனிச்சுக்கோங்க, என்னோட உடம்பு. கரெக்டுங்களா? சரி, எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, என் மனசு ரொம்ப அப்படியே குதூகலமா இருக்குப்பா. யாரோட மனசு? எனது மனசு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த போன் என்னோட போன். கரெக்டுங்களா? இப்ப இந்த போன் என்னோட போன் நான் சொல்லும் போது இது நான் இல்லை, இந்த போன் நான் இல்லை. கரெக்டுங்களா? ஆனா இந்த போன் என்னோடது. இப்ப என்னோட மனசு நல்லா இருக்கு, என் மனசு சந்தோஷமா இருக்கு, என் மனசு குதூகலமா இருக்கு, என் மனசு. அப்ப யாரோட மனசு? என்னோட மனசு. நான் மனம் அல்ல. கிளியர்? நான் மனசு இல்லை. சரி, என் உடம்பு நல்லா இருக்குப்பா, என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, என் உடம்பு தெளிவா இருக்கு. அப்ப யாரோட உடம்பு அது? என்னோட உடம்பு. அப்ப இந்த உடம்பும் நான் இல்லை. இது புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இந்த உடம்பும் நான் இல்லை, இந்த மனசும் நான் இல்லை. அப்ப யாருதான் நானு? அப்ப நான் சொல்லிக்க கூடியது யார்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உடம்பு தான் நான், என் மனசுதான், என்னோட மனசுதான் நான் நினைச்சிட்டு இருக்கோம். என்னோட மனசு, என்னோட உடம்பு, இது ரெண்டும் நான் இல்லை. நான் சொல்றது யாருன்னா அதை தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோட உடம்புன்னு உடம்பு ஒண்ணு இருக்கு, என்னோட மனசு ஒண்ணு இருக்கு, நான் என்னோட சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கு பாருங்க, அந்த நான் ஒண்ணு இருக்கு. இதை எல்லாத்தையுமே சேர்த்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ஒண்ணு இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஆத்மா. ஆத்மா. சரி, சூப்பர். அப்ப நான் யாரு? ஆத்மா. அப்ப நீங்க யாரு? ஆத்மா. இதுல ஆண் ஆத்மா பெண் ஆத்மா ஏதாவது இருக்கா? இல்ல, ஆத்மாக்கு ஜெண்டர் கிடையாது. ஆத்மாக்கு ஜெண்டர் கிடையாது, உடம்புக்கு தான் இந்த ஜெண்டர்லாம்.
மனசுக்கு ஆண் ஆண் மனம் பெண் மனம் இதா இருக்கா? இல்ல கோபத்துக்கு ஆண் கோபம் பெண் கோபம் இல்ல. அப்ப இந்த உடம்ப தவிர வேற எந்த விஷயத்துக்குமே ஜெண்டர் கிடையாது. இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஜெண்டர் இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. சரி, இப்ப 4 விஷயம். ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு மனசு, இன்னொன்னு இது இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தி, இன்னொன்னு நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா. இந்த 4 விஷயம் இருக்கு. சரி, உணவுக்காக நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம்? உடம்பு நல்லா இருக்குன்றதுக்காக உணவு எடுத்துக்கிறோம். சாரி, உடம்பு நல்லா இருக்குன்னா உணவு எடுத்துக்கிறோம். சரிங்களா? உணவு நல்ல உணவா சாப்பிடுறோம், உடம்பு நல்லா பாதுகாக்கிறோம். நல்ல தினம் குளிக்கிற பழக்கம் இருக்கா? நான் நம்புறேன், இருக்குன்னு நம்புறேன். சரி, ஓகே, நமக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, எஸ், ஜாலியா இருக்கு. உடம்புக்காக இவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறோம். மனசுக்காக நம்ம என்னங்க செய்யறோம்? மனசுக்காக நம்ம என்ன செய்யறோம்? என்னங்க? சாமி கடவுள். சாரி சார், புரியல, திரும்ப சொல்லுங்க. ஆன்மீகத்துக்கு போறோம் சார். ஓகே, தியானம் பண்றோம், ஆன்மீகத்துல போறோம், பக்தி மயமா இருக்கிறோம், கடவுளுக்கு குமர சாமியே கடவுளே சரணமயப்பான்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம். ஓகே, முருகா கடவுள்னு சொல்றோம், அல்லான்னு சொல்றோம், எத்துநாதர்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். ஓகே, இதெல்லாம் யார் பண்ற வேலை? மனசு பண்ற வேலை. அப்ப மனசு நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றோம், உடம்பு நல்லா இருக்குன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆத்மா நல்லா இருக்குறது என்ன பண்ணிருக்கோம் நம்ம? ஆத்மானு இப்பதாங்க முதல் தடவை கேள்விப்படுறேன். அதுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். உயிர் சக்தி நல்லா இருக்குன்னு என்ன பண்ணிருக்கோம் நம்ம? தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மியூட் போடுங்க. மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்ப நம்ம உயிர் சக்திக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே பண்றது இல்ல. அந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இந்த உயிர் இந்த உடம்பை தவிர வேற எங்கேயும் வாழ முடியாது இந்த உலகத்துல. இப்ப இந்த உடம்பு இந்த உலகத்துல வாழணும்னா உயிர் வேணும். அவ்வளோ இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை நம்ம மதிக்கிறதும் இல்லை. அவ்வளோ இம்பார்ட்டன்டான உயிர் சக்தியை வளர்க்கறதுக்கான பயிற்சியும் பண்றதுல முயற்சியும் பண்றது இல்லை. அது எப்படி உயிர் சக்தியை வளர்க்க முடியும்? சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இருக்கின்ற சப்ஜெக்ட்குள்ள வரோம் நம்ம. சரிங்களா? அந்த உயிர் சக்தியை எப்படி வளர்க்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இது அப்படியே தூக்கி வரமா வைப்போம். அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட்குள்ள வரும். எல்லா பார்க்க படத்தை எடுத்து கடைசியில ஒன்னா சேர்ப்போம் படத்தை. சரிங்களா? இப்ப அடுத்தது, உங்களை சுத்தி ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கு, உங்களை சுத்தி ஒரு வசனம் நடந்துட்டு இருக்கு, உங்களை சுத்தி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களை சுத்தி ஒரு நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்குதா ஏதாவது? உங்களால பார்க்க முடியுதா ஏதாவது? இல்ல. இப்ப இந்த மொபைல் ஒண்ணு இருக்கு. இதுல மொபைல்ல வந்து எஃப்எம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். எஃப்எம் நான் எடுத்து ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோன்னா ஒரு சேனல் கனெக்ட் பண்றேன், ஒரு பாட்டு கேட்குது. இந்த பாட்டு கேட்குதுல, இந்த மொபைல்ல ஒரு பாட்டு கேட்குது அப்படின்னா எங்க இருந்துச்சு உள்ள அந்த பாட்டு? இப்ப நான் சென்னையில இருக்கேங்க. சென்னையில ஊரப்பாக்கம்ல இருக்கேன். நீங்க வேலைச்சேரியில இருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து தாம்பரத்துல இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த பக்கம் மைனாவத்துல இருக்காங்க. எஃப்எம் சேனல் ஓடுது. இப்ப நான் வந்து 91.1ல கனெக்ட் பண்ணா எனக்கு அந்த பாட்டு கேட்குது. 91.1 கனெக்ட் பண்ண உங்களுக்கும் அந்த பாட்டு கேட்குது. 91.1ல கனெக்ட் பண்ணா அவங்களுக்கும் அதே பாட்டு கேட்குது. 91.1 கனெக்ட் பண்ணா அவங்களுக்கும் அந்த பாட்டு கேட்குது. எஸ், எல்லாருக்குமே ஒரே நேரத்துல அதே பாட்டு கேட்குது. அப்ப இந்த பாட்டு எங்க இருக்கு? அலைவரிசையா இந்த காற்றுல இருக்கு. அலைவரிசையா ஃபுல்லா இருக்கு. அதோட ஃப்ரீக்வன்சி ஒரு இது வச்சிருப்பாங்க, டயாமீட்டர் ஏதோ வச்சிருப்பாங்களே, அது என்ன சொன்னது? ஒரு பர்டிகுலர் லொகேஷன் வரையிலும் அந்த ஃப்ரீக்வன்சி அலைவரிசை இருக்குது. அப்போ ஒரு இடத்துல இருக்கு சொல்ல முடியுமா? அப்ப நம்மளை சுத்தி அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கா? நமக்கு கேட்கல. ஏன்னா அதை கனெக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட இல்ல. இப்ப நம்ம கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, மொபைல் இருக்கு, இருந்தாலும் கனெக்ட் ஆகல, அந்த பாட்டு கேட்கல. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகல. புரியுதுங்களா? இப்ப 91.1ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி, 92.2ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி, 93.3ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா அந்த ஃப்ரீக்வன்சில என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எனக்கு கேட்கும், எனக்கு கிடைக்கும். இது கிளியர்?
எஸ், சூப்பர். இப்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள கனெக்ட் ஆகிற டெக்னிக் நமக்கு தெரியல. இப்ப நீங்க, நானு, இன்னும் 2 பேர், நம்ம 4 பேர் ஒரே இடத்துல உட்காந்துருப்போங்க. இப்ப நம்ம சென்டருக்கு வந்திருக்கீங்க, நம்ம 4 பேர் ஒரே சென்டர்ல உட்காந்துருக்கோம். எல்லார்கிட்டையும் ஒரு போன் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நல்ல போன் வச்சுப்போம், ஏதோ ஒரு நல்ல போன், சூப்பரான ஒரு மாடல் போன் ஒண்ணு வச்சிருக்கு, லேட்டஸ்ட் மாடல் போன் இருக்கு. 4 பேருக்குமே ஒரே மாடல் போன், ஒரே கலர் போன், சரிங்களா? எல்லாமே 100% பேட்டரி ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ப்ளூடூத்தை கொடுத்துட்றாங்க, ப்ளூடூத்தை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். எல்லாரோட மொபைல்லையும் எஃப்எம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு சாமி பாட்டு கேட்கணும், இது ஒருத்தருக்கு சினிமா பாட்டு கேட்கணும், ஒருத்தருக்கு குத்து பாட்டை கேட்கணும், ஒருத்தருக்கு இளையராஜா ஹிட்ஸா கேட்கணும், ஒருத்தருக்கு மெலோடி சாங்ஸா கேட்கணும். கேட்க மாட்டீங்களா? ஏன் தம்ஸ் அப் இப்படி பண்றீங்க? கேட்க மாட்டீங்களா? மொபைல் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. இப்ப கேட்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன், 91.1ல கனெக்ட் பண்றேன், எனக்கு குத்து பாட்டா கேக்குது. இன்னொருத்தர் 92.2ல கனெக்ட் பண்றாரு, அவருக்கு சாமி பாட்டா கேக்குது. இன்னொருத்தருக்கு மெலோடி சாங்ஸ் கேட்க வேண்டிய, உங்களுக்கு இளையராஜா ஹிட்ஸ் கேக்குது. இன்னொருத்தருக்கு வேற ஏதோ பாட்டு கேக்குது. இப்ப நம்ம இந்த மொபைல குறை சொல்ல முடியுமா? என்ன மொபைல் பாரு, எந்த மேனுஃபேக்சரிங் பா, யாருப்பா இந்த மொபைல மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க? நான் கேட்கணும்னு நினைக்கிறது சாமி பாட்டு, இதுல இந்த மொபைல்ல வரதெல்லாம் குத்து பாட்டா வருதே அப்படின்னு நான் இந்த மொபைல குறை சொன்னா கரெக்டா? சொல்லுங்க. தவறுங்கய்யா. நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்றோமோ அதற்கேத்த மாதிரி அது வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அருமையா சொன்னீங்க சார், சூப்பரா சொன்னீங்க. பொருளாதாரங்கிறது ஒரு எனர்ஜி, அலை வரிசை இருந்துகிட்டே இருக்கு. பணம் உங்ககிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்கா, அவங்க கிட்ட இருக்கா, இவங்க கிட்ட இருக்கா, பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கா, ஜிபேல இருக்கா, போன்பேல இருக்கா, எல்லாத்துலயுமே இருக்கா, எல்லாத்துலயும் பணம் இருக்கு. பணம்ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, ஆரோக்கியம்ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, உறவுங்கிறது, அன்புங்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி. நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ண தெரியலன்னு வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இது எங்கேயாவது நியாயமா? சரி, இப்ப நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க சார்? நீ யாராவது ஒருத்தர் வாங்க, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? சேலத்துல இருக்கீங்க. உங்க வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல எவ்வளவு பணம் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா? சில லட்சங்கள் இருக்கலாம். ஒரு 5 லட்சம் வச்சுக்கோம் சுமாரா, சரிங்களா? 5 லட்சம். இப்ப உங்க ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நகர், அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 ஸ்ட்ரீட் சேர்ந்து ஒரு நகர் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கலாம்? சில கோடிகள் இருக்கலாம். சரி, உங்க சேலம்குள்ள பல கோடிகள் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள அதான் நூற்றுக்கணக்கான கோடிகள், கணக்கு இல்ல. கணக்குல இந்தியாக்குள்ள அதேதான், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அத கவர்மெண்ட் கணக்கு வைக்குது. சரி, ஒரு 50,000 கோடி வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இருக்கலாம். ஒரு 50,000 கோடி வச்சுப்போம் சும்மா, சரிங்களா? இவ பணம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல, அவ்வளவுதான் வேலை. கரெக்டுங்களா? அவ்வளவுதான். அதற்கான ஃப்ரீக்வன்சில நம்ம ஒர்க் பண்ணல. அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க சார், கிளாப் பண்ணுங்க எல்லாரும், அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப பணம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குது, நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணல, அதனால நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா, எந்த ஃப்ரீக்வன்சில சாமி பாட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது குத்துப்பாட்டு, இளையராஜா ஹிட்ஸ், இல்ல மெலோடி சாங்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு என்னோட வாழ்க்கை சரியில்லை, இந்த மொபைல் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிரகங்கள் சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கோம், இவங்க சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கனெக்ட் பண்ற டெக்னிக் நமக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. புரிஞ்சிருச்சுங்களா? இவ்வளவுதாங்க வாழ்க்கையே. அப்ப இந்த டெக்னிக் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன டெக்னிக்? எப்பா 91.1ல சாமி பாட்டு தான் பாடும், 92.2ல சினிமா பாட்டு தான் பாடும், 93.3ல வந்து மெலோடி சாங் தான் பாடும். நீ எதுனாலும் கனெக்ட் பண்ணிப்போ. எஸ், இப்ப எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொன்ன பிறகு எனக்கு தெரியும், டெக்னிக் தெரியும், கனெக்ட் பண்றேன், பாட்டு கேக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கை சிறப்பா இருக்கு. மொபைல் சூப்பர் மொபைல் பா,
நான் எந்த பாட்டு கேட்கிறோம் அந்த பாட்டு அப்படியே பாடுது இந்த மொபைல். செம்மையா இருக்கும் மொபைல். இப்ப மொபைல இப்ப என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம்தான், நம்மளை சுத்தி எல்லாமே இருக்குதுதான். நம்ம கனெக்ட் பண்ண தெரியாத வரையிலும் வாழ்க்கையை குறை சொல்லிட்டு இருந்தோம். கனெக்ட் பண்ண தெரிஞ்ச பிறகு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான். அப்ப உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியுமா? சில கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்ப நான் ரேக்கி கத்துக்கிறேங்க, நான் வந்து எனக்கு பணம் வேணும், நான் உட்கார்ந்த இடத்துல நீங்க சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தினா கிடைச்சிருமா? இப்ப பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படி அப்படின்னா, பணம் வேண்டது விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும்ன்ற டெக்னிக் நமக்கு தெரியும். செயல் செய்வதால்தான் அங்க விளைவு நடக்கும், பொருள் கிடைக்கும். அதற்கான செயல் செய்யணும். ஆரோக்கியத்துக்குன்னு சில செயல்கள் இருக்கு. 3 வேளையும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் நல்லா முக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, நடுவில் அப்பப்போ கொஞ்சம் டீ, இந்த பக்கம் கொஞ்சம் காஃபி, எல்லாத்தையும் நல்லா குடிச்சிட்டு, போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சா 5 பேக் கிடைக்கும். 6 பேக் கிடைக்குமா? சிங்கிள் பேக் பெருசா தான் ஆகும். அப்ப 6 பேக் கிடைக்கணும்னா நமக்கு தெரியல. இப்ப எனக்கு 6 பேக் வைக்கணும்னு எனக்கு ஆசைங்க, எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கிறேன், நான் 6 பேக் வைக்கிறது எப்படிப்பட்ட உணவு முறைகள் எடுத்துக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அவங்க எனக்கு சொல்லி தராங்க. அதை நான் முயற்சி செய்து பயிற்சி செய்கிறேன், தொடர்ச்சியாக செய்கிறேன், எனக்கு நிச்சயமாக 6 பேக் வந்து விடும். தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், சொல்லி தராங்க. புரியுதுங்களா? அப்ப நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆயிருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருக்கணும். எஸ், இப்ப மனசு நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி, உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி, பொருளாதாரம் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி. அப்ப எந்த எனர்ஜி கூட நான் கனெக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த எனர்ஜி கூட எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சரி எனக்கு கிடைச்சிரும். யாரு கனெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு கனெக்ட் பண்ணணும், யாருங்க கனெக்ட் பண்ணணும்? எனக்கு 4 விஷயம் பார்த்துருக்கோம். ஒண்ணு என் உடம்பு, இன்னொன்னு என் மனசு, இன்னொன்னு 4 ஆன்மா, இன்னொன்னு என்னோட உயிர் சக்தி. இந்த உடம்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இயக்கிக்கிட்ட கூடிய உயிர் சக்தி. இதுல யாரு போய் கனெக்ட் பண்ணணும்? தண்ணி குடிச்சுக்கிறேங்க. ஆன்மாவோட உயிர் சக்தியை கனெக்ட் பண்ணும். இங்கதான் யோகான்ற விஷயம் வருது. சூப்பரா சொன்னீங்க. யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இணைதல். இதை நம்ம இணைதல் கூட சொல்ல மாட்டோம், பிணைதல் சொல்லுவோம். சரி, எப்படின்னு கேட்டீங்கன்னா, இணைதல் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா? என்னோட ஷர்ட் சைஸ் 40. நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், எனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. இதை நான் 42 எடுத்தேன்னா எப்படி இருக்கும்? லூஸா இருக்கும். 38 எடுத்தா எப்படி இருக்கும்? டைட்டா இருக்கும், போடவே முடியாது. என்னங்க? ஓகே, இப்ப 38 எடுத்தா எனக்கு டைட்டா இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப டைட்டான ஷர்ட் போட்டாலும் எனக்கு செட் ஆகாது, லூஸான ஷர்ட் போட்டாலும் செட் ஆகாது. எனக்கு கரெக்டான சைஸான ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா எனக்கு ஃபிட்டாக இருக்கும். இப்ப நான் ஷர்ட் போட்டிருக்கின்ற ஒரு 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 இதே இருக்க சென்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப கால் செப்பல் போட்டிருக்கோம். கால் செப்பல் வந்து எனக்கு ஒரு 7 சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? இப்ப 8 சைஸ் எடுத்தா லூஸா இருக்கும், நான் நடக்கிறது செப்பல் முன்னாடி போய் நிற்போம். இப்ப 6 சைஸ் எடுத்தா டைட்டா இருக்கும், சரிங்களா? இப்ப 7 சைஸ் செப்பல் போட்டிருக்கேன், 7 சைஸ் ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு காலில் ஷூ இருக்கின்ற சென்ஸ் இருக்காது, நான் நடந்துகிட்டே இருப்பேன். எனக்கு ஒத்து வரக்கூடிய, எனக்கு செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என் கூட இருக்கும்போது, நான் இல்ல, சரிங்களா? என் கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு செட் ஆகாத விஷயம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எனக்கு செட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நான்
அதாவது நானும் அந்த விஷயம் ஒன்னா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் யோகா. உடம்பும் உயிரும் சேர்ந்திருப்பது, உடம்பும் மனசும் சேர்ந்திருப்பது, உடம்பும் ஆன்மாவும் சேர்ந்திருப்பது, உயிரும் மனசும் சேர்ந்திருப்பது, உயிரும் ஆன்மாவும் சேர்ந்திருப்பது, ஆன்மாவும் மனசும் சேர்ந்திருப்பது, இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃப்ரீக்வன்சிகளை கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் யோகா. புரியுதுங்களா? எஸ். இப்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப நம்மளை பொறுத்தவரையிலும் யோகாங்கிறது இணைந்திருப்பதல்ல, பிணைந்திருப்பது. இணைந்திருப்பதுக்கும் பிணைந்திருப்பதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, இது பேனா. சரிங்களா? இந்த பேனால இந்த மூடி இணைந்திருக்கிறது. இந்த மூடியை நான் அப்படி கட்டிடுறேன். இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட்ஸ் பாசிபிள். கட்ட முடியும். திரும்ப, அதாவது எப்ப எனக்கு இந்த பேனாவும் இந்த முடியும் கட்டணும்னு எனக்கு தோணுதோ நான் கட்டிடுறேன். எப்ப எனக்கு ரெண்டும் ஒன்னா செட் ஆகணும்னு தோணுதோ நான் செட் பண்ணிடுறேன், இணைத்து விடுகிறேன். இது இணைந்திருப்பது. சரி, இணைந்திருப்பது என்ன தெரியுங்களா? இந்த மூடி என்ன கலர்ல இருக்கு? வயலட் கலர். இந்த வயலட் கலரையும் இந்த மூடியையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அதுதான் கலந்திருப்பது. ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பதுதான் பிணைந்திருப்பது. நம்மளை பொறுத்தவரையிலும் இங்க யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி எடுக்கிறோம் கேட்டா, உடம்பும் மனமும் பிணைந்திருக்கிறது, பிரிக்க முடியாது. உடம்பும் உயிரும் பிணைந்திருக்கிறது, உடம்பும் ஆன்மாவும் பிணைந்திருக்கிறது. எப்ப இது பிரியும்னு கேட்டா, ஒரே ஒரு அந்த உயிர் சக்தின்ற ஒரு விஷயம் ஓடிடுச்சு, வெளியில போயிடுச்சுன்னா 3ம் 4ம் தனித்தனியா பிரிஞ்சிடும். சித்தர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உடம்பு மனசு உயிர் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டு ஆன்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஜீவசமாதி. ஜீவசமாதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஜீவன் ஆதி கூட சமமாவதுதான் ஜீவ சமாதி. ஜீவன் சமம் ஆதி. இந்த ஜீவன் உடம்புல உயிர் சக்தி உடம்போட அப்படியே இருக்கு, ஆதி கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஆதிதான் ஏற்கனவே எங்கேயோ இருந்து உருவாச்சு பாருங்க. இந்த பஞ்சபூதங்களை உருவாக்குன ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அது இறை சக்தி, கடவுள் சக்தி, என்ன பிரபஞ்சம் என்ன பேர் வச்சுக்கலாம். அந்த ஆதி கூட கனெக்ட் ஆயிடுச்சு, சேர்ந்துடுச்சு அப்படின்னா ஜீவசமாதி. அப்ப அந்த ஆத்மா அந்த இறைநிலை கூட போய் கனெக்ட் ஆயிடுச்சு, சேர்ந்துடுறாங்க. இதுதான் ஜீவசமாதி. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? நார்மலா மனிதர்களுக்கு உடம்பு தனியா, மனசு தனியா, ஆன்மா தனியா. எது பிரிக்குது? உயிர் போயிடுது, பிரிஞ்சிடுது. அது பேர் மரணம். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் நல்லபடியா வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணணும். யார் அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணணும்னு கேட்டா, இது 4ம் ஒன்னா இருக்கு பாருங்க. எது? உடம்பு மனசு உயிர் ஆன்மா 4ம் ஒன்னா சேர்ந்து இருக்கு பாருங்க. இது 4ம் ஒன்றாக சேர்ந்து அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணணும். இந்த 4த்தையும் எப்படி ஒன்னா கலக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? இங்கதான் அந்த உயிர் சக்தியில முக்கியமான விஷயம் வருகிறது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், உயிர் சக்திங்கிறது பிரபஞ்சத்துல நம்ம உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கு, ஒரு செல்லுக்கும் பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கும் அந்த உயிர் சக்தி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷங்க. ஓகே, அந்த மனசுக்கும் அந்த உயிர் சக்தி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த உயிர் சக்தி பலமாக இருக்கும் பொழுது மனசு சரியா ஒர்க் ஆகுது. இந்த உயிர் சக்தி சரியாக ஒர்க் ஆகும் போது இந்த உடம்பு சரியா ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? எஸ் எஸ். ஐயா சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன? நான் இது வரைக்கும் வந்துட்டு உயிரும் ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகேங்க. இப்ப உயிர் போயிடுச்சுனாலும் உயிர் போயிடுச்சா, ஓகே அவனுடைய ஆன்மா எங்கேயோ போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ரெண்டுமே ஒன்னதான் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க.
இப்ப நீங்க வந்து அது தனித்தனியா பிரிச்சிருக்கனால எனக்கு அது புரியல எனக்கு என்னது அப்படின்ட்டு. இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஆன்மா மூணுத்தையும் சேர்த்து வச்சு இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு சக்திக்கு பேர் உயிர் சக்தி. இது மூணுத்தையும் சேர்த்து இயக்குறது வந்து உயிர்ன்றீங்க. உயிர் சக்தி. சரிங்களா? இந்த உடம்பு தனியா போயிடுது, மனசு தனியா போயிடுது. ஆத்மாங்கிறது இறைநிலையில இருந்து இறைநிலையில வந்த ஒரு சக்தி. அந்த ஆத்மா திரும்ப எங்க போய் கனெக்ட் ஆகணும்? இறை கூட கனெக்ட் ஆகணும். இறைநிலை, இறை சக்தி அது கூட போய் கனெக்ட் ஆகணும். இந்த ஆத்மாவுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் இருக்கு. ஆமா. அந்த பிறவி வரும்போது எந்த சக்தி எனக்கு தேவையோ, இப்ப நம்ம வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்களா, யாரும் ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட வந்து, புல்லாக்கி பூண்டாக்கின்னு ஒரு பாடல் ஒண்ணு பாடினாங்க. நீங்க என்கிட்ட வந்து, உங்ககிட்ட யாராவது பாடினாங்களா? சரி, பரவாயில்ல. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, புல்லாகி பூண்டாகி அப்படியே வந்து இன்னைக்கு மனுஷனா வந்து உட்காந்துருக்கோம். அப்ப அந்த புல்லுக்கு எவ்வளவு உயிர் சக்தி தேவையோ அந்த உயிர் சக்தி தான் கிடைக்கும். ஒரு சிங்கத்துக்கு எவ்வளவு உயிர் சக்தி தேவையோ அந்த உயிர் சக்தி கிடைக்கும். ஒரு மரம்க்கு எவ்வளவு உயிர் சக்தி தேவையோ அந்த உயிர் சக்தி கிடைக்கும். இந்த மனிதனுக்கு எவ்வளவு உயிர் சக்தி தேவையோ அந்த உயிர் சக்தி கிடைக்கும். அப்ப உயிர் சக்திங்கிறது ஒண்ணுதான், அளவு வேற. இப்ப உங்க ஐயா பிரபஞ்சத்துக்கும் உயிருக்கும் தான் கனெக்ஷன் இருக்கும்ன்றீங்களா? வரேங்க. நீங்க கேட்கிற கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் நடத்தும் போது அப்படி உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் கிடைக்கலாம், கடைசியில கேள்வி கேளுங்க. ரொம்ப நன்றி மேடம், புரிஞ்சுக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. சரிங்க. சரி, இப்ப காஸ்மிக் யோகாவுக்கு வருவோம் மறுபடியும். நம்ம இப்ப இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்மளும் இணைந்து இருக்கணும். அது இணைந்திருக்கக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் பிணைந்து இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துருச்சு, ரெண்டு பிரிக்க முடியல. எப்ப பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு உயிர் வெளியில போகணும், இல்லைன்னா உடம்பு உயிர் மனசை வச்சுட்டு ஆன்மா வெளியில போகணும். ஆன்மா வெளியில போன ஜீவசமாதி, உயிர் வெளியில போனா மரணம். இது கிளியர்? சரி. இப்ப இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். எது சேரணும் என்றால் உயிர் சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் சேர வேண்டும். இந்த உயிர் சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் சேர்ப்பதுதான் மனம். அங்க மனசுதான் சேர்க்கணும். அது எப்படி நம்ம சேர்க்கணும்? மனம் அற்ற நிலையில சேர்க்கணும். என்னங்க சொல்றீங்க? மனசுதான் சேர்க்கணும்னு சொல்றீங்க, மனம் அற்ற நிலையில சேர்க்கணும்ன்றீங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை மனம் அற்ற நிலைன்னு தான் சொன்னாங்களோ தவிர மனம் இல்லாத நிலைன்னு சொல்லல. புரியுதுங்களா? மனம் அற்ற நிலை இது. மனம் இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மனசு எங்கூட டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப மனசு உயிர் சக்தி மனம் மூலியமாக செயல்பட்டு எங்க போகுது? பிரபஞ்சத்தோட கலந்து இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. புரிஞ்சுச்சுங்களா? சரி சரி, சேர்க்கட்டுமே, மனசா சேர்க்கட்டுமே. ஆனா நம்ம மனசு எப்படிப்பட்ட தன்மையா இருக்குது? சரி, பொருளாதாரம் சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமா? பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமா? சார், ஐயா, இதுவரை கேள்விகள் தான் எழுப்பப்படுகிறது. எனவே கொஞ்சம் விரைவாக தெளிவாக புரிதலுக்கு வாருங்கள். அங்கதான் சார் வந்துட்டு இருக்கோம். மணி 7 ஆயிடுச்சு. நம்ம இவ்வளவு பேச அவுட் ஆஃப் த சிலபஸ் நினைச்சிட்டு இருந்தீங்களா? இப்போ ஒரு படம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு வேணும், அதுல கலர் வரையணும். அப்படியே கிறுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டே கிறுக்குனா மாதிரி இருக்கும். பாதி பார்த்து என்ன கிறுக்கி வச்சிருக்குன்னு தெரியும். முழுமை அடையும் போது ஒரு அழகான பிக்சர்னு தெரியும். நம்ம இப்ப அந்த பெயிண்டிங் வேலையதான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்டோம்? என்ன கேள்வி கேட்டோம் சொல்லுங்க. மனமற்ற நிலை. மனம் அற்ற நிலையில் இருக்கும் போது உயிர் சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் சேர்ந்து நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவையோ அது கொண்டு கொடுக்குது. அதற்கு முன்னாடி மனம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மனம் நமக்கு என்ன தேவைன்னு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். இப்ப எனக்கு ஆரோக்கிய சக்தி வேணும் முழுமையா சொல்லிட போது நமக்கு அந்த சக்தி உயிர் சக்தி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நமக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் பார்த்தோம் பாருங்க. மொபைல் அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ண தெரியல.
எந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும்னு தெரியல. இப்ப காஸ்மிக் யோகாங்கிறது தெளிவா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உயிர் சக்தியும் அந்த பிரபஞ்ச சக்தியும் மனமற்ற நிலையில சேரும் போது இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது, இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது. எது மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க போறோம்னு கேட்டா ரேக்கின்ற சப்ஜெக்ட் மூலியமா கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரேக்கின்ற சப்ஜெக்ட்ல REI ரே அப்படிங்கிறது என்னன்னா, ரே என்னங்க பிரபஞ்ச சக்தி, KI கீங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சீ சக்தி, உயிர் சக்தி. இந்த ரெண்டு சக்தியையும் இணைக்கக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் ரேக்கி. புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு சக்தியும் இணைந்து விட்டால் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். எப்படி நம்ம இணைக்க போகிறோம் என்றால் சிம்பிள்ஸ், குறியீடுகள் மூலியமாக இணைக்க போகிறோம். அது ஏன் குறியீடுகள் மூலியமாக, அது ஏன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? இப்ப அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன், ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்களேன் எல்லாருமே, ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. தாமரை பூ பாருங்க, தாமரை பூ பாருங்க. சரி, கண்ணை திறந்துக்கோங்க. பார்த்தவங்க சொல்லுங்க, தாமரை பூவை பாத்தீங்களா? நான் பார்த்தேங்க சார். என்ன கலர்ல இருந்துச்சு மேடம்? பிங்க் கலர்ல, உள்ள என்னமோ பிளாக்ல இல்ல. சரி, இப்ப நான் உங்களுக்கு தாமரை பூ தான் பார்க்க சொன்னேன். தாமரை பூன்னு எழுத்து வடிவத்திலையும் பார்த்திருக்கலாம், நீங்க தமிழ்ல எழுதியும் பார்த்திருக்கலாம். ஏன் ஒரு பூவை பிங்க் கலர்ல பார்த்திருக்கீங்க? சைடுல பிங்க் கலராகவும் உள்ளுக்கு பிளாக் கலர் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இப்ப நம்ம மனசு, ஆள் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு உருவமாகத்தான் நமக்குள்ள பதித்து வைக்கிறார்கள். மேடம் மியூட் போட்டுக்கோங்களேன். தேங்க்யூங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆழ் மனசு ஒரு விஷயத்த ஒரு உருவமாகத்தான் பதித்து வைக்கிறது. அந்த உருவத்துக்கு பேர் தான் குறியீடுகள். அது இங்கிலீஷ்ல சொன்ன சிம்பிள்ஸ். இப்ப முருகர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகர் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வேல் ஞாபகம் வரும். பார்வதியமா வேல் கொடுத்தாங்க எதுக்கு? அந்த போய் சூரபத்மனை அழிச்சிட்டு வர்றதுக்கு. சூரபத்மனை அழிச்சார். இப்ப எது கையில வேல் வச்சிருக்காரு முருகர்? அந்த வேல் ஒரு குறியீடு, ஒரு சிம்பல். அந்த வேல் பார்க்க நமக்குள்ள ஒரு சக்தி நிலை, ஒரு பாதுகாப்பு சக்தி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அழிக்கக்கூடிய சக்தி அந்த வேலுக்கு இருக்கு. அதை பார்க்க நமக்குள்ள அந்த தன்மை உருவாகும். அதுதான் சிம்பல். இன்னொன்னு, சிம்பிளோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? நீங்க உலகம் ஃபுல்லா எங்க போனோம் அதே சிம்பிள் தான். இப்ப ரோட்ல நம்ம டிராபிக்ல போயிட்டு இருப்போம், ஒரு இடத்துல வந்து யூ டர்ன் போட்டு அப்படி கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, யூ டர்ன் நீங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க அமெரிக்கா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஒரு மூல முடுக்கு கிராமத்துல போனாலும் சரி, இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் இதுதான். இங்க லாங்குவேஜ் கிடையாது, இது சிம்பிள் லாங்குவேஜ். இதான் சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லாங்குவேஜ் இது. இதற்கு வந்து மொழி கிடையாது. மொழினா சிம்பிள் தான் மொழியே. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தியில வந்து போடுற நமக்கு புரியாது. நமக்கு தமிழ் தான் தெரியும். தமிழ் இந்த போங்க யூட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு போட்டா மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு புரியாது. இப்ப சிம்பிள்ங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடிய குறியீடு. இது மட்டும் இல்லைங்க, பிரபஞ்சமே குறியீடாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்னங்க சொல்றீங்க? பிரபஞ்சத்துல எப்படிங்க குறியீடு இயங்குதுன்னு கேக்குறீங்களா? அப்படி நட்சத்திர கூட்டங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு ராசி மண்டலத்தை உருவாக்குவாங்களா? அந்த ஷேப் வந்துருமா? பார்த்திருக்கீங்களா? எஸ். அப்ப அதுவும் அங்க சிம்பலாகத்தான் உருவாகிறது, குறியீடாகத்தான் உருவாகிறது. அப்ப பிரபஞ்சத்தோட இயக்கம் சரி, நம்ம ஆழ் மனசோட இயக்கம் சரி, ஒரு குறியீடாகத்தான் எல்லாத்தையும் பதித்து வைக்கிறது. அதனாலதான் ரேக்கின்ற சப்ஜெக்டுக்குள்ள குறியீடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் மிகாசோ ஊசின்றவர் தான் இந்த ரேக்கின்ற சப்ஜெக்டை இந்த பூமிக்கு, உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவர் மூலியமாக பிரபஞ்சம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவரு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அவர் மூலியம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. சரி,
அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர் மிகாசோ ஊசின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் தேடி இருக்காரு. இந்த எனர்ஜி சக்தி நிலை இதெல்லாம் பத்தி நிறைய கண்ட்ரியை போய் தேடி இருக்காரு. நம்ம இந்தியாவுக்கும் வந்து தேடி இருக்காரு. புத்திஸ்ட் கிட்ட கேட்டிருக்காரு. புத்திஸ்ட் என்ன சொன்னாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்களே போய் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவர் அவங்க ஊருக்கே போயிட்டு மலையில ஏறி உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெளிவா புரியாம அப்படி சரி அது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி இறங்கி வரும்போது கால் அடிபட்டுடுது. அவர் கால் அப்படி மெதுவா தடை உர எல்லாமே சரியாயிடுது உடனடியாக. அப்ப ஏதோ சக்தி கிடைச்சிருக்கு. மறுபடியும் உணவு இல்லாம உறக்கம் இல்லாம தவம் பண்ணி அவரு அந்த சக்தி நிலையை வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த பூமிக்குள்ள, அதாவது பூமியில தான் வாங்கியிருக்காரு. அவர் இடத்துக்கு வந்து அதை கரெக்டா ஒரு சிலபஸா கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த சிலபஸ் தான் ரேக்கி. அந்த ரே யூனிவர்சல் எனர்ஜியும் நம்ம கிட்ட உயிர் சக்தியும் ஒன்றாக சேர்க்கும் இணைக்கும் ஒரு சப்ஜெக்டுக்கு பேர் தான் ரேக்கின்னு கொடுத்திருக்கார். சரி, இந்த ரேக்கியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கலாம். உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், எஸ், அதற்கான குறியீடுகள் தனித்தனியாவே நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, மனசுதாங்க நம்ம உடம்பே போட்டு எல்லாத்தையும் படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையை மனசாங்க நடத்திட்டு இருக்கு. மனசு சரி பண்ணலாம், மனசுக்கான குறியீடுகள் இருக்கா? எஸ், மனசுக்கான குறியீடுகளும் இருக்குது. பொருளாதாரத்தை சம்பாதி அதுக்குன்னு தனியா குறியீடுகள் இருக்குது. ஆன்மீகத்துல நான் உயரணும், நான் குருமார்களை மீட் பண்ணணும், சூட்சும குருவை கண்டுபிடிக்கணும், அதற்கும் குறியீடுகள் இருக்காங்க. அப்ப என்னதாங்க இருக்கு, என்னதான் படிக்க, என்ன எப்படிதான் படிக்கிறது, அதுக்கெல்லாம் மக்களா ஜாயின் பண்ண போகிறோம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமும் அடைய முடியும், உடல் ஆரோக்கியத்தையும் அடைய முடியும், சூட்சமத்தையும் பார்க்க முடியும். சூட்சமம் என்னன்னு கேக்குறீங்களா? சரி வாங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்ப எல்லாருமே சூட்சமம் என்னன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? எஸ், நான் தெரியும். அவங்க எல்லாருமே கப்சப் பண்ணலாம். எல்லாரும் முடிஞ்ச எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஆன் பண்ண முடியும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், ஆன் பண்ணிட்டீங்களா? வெரி குட். மெதுவா அப்படி கைகளை உரசிக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். யாரெல்லாம் உயிர் இருக்கு? எனக்கு இருக்குப்பா. எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லாருக்கும் இருக்கு. சரி, உங்களுக்கு இருக்கா? இருக்குங்க. சரி, மத்தவங்களுக்கு இருக்கா? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. நீங்க உயிரை நீங்க உணர்ந்திருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? இல்ல. உணர்ந்திருக்கேன், பார்த்தது இல்ல. எப்படி உணர்ந்திருக்கீங்க? இயக்கத்தின் மூலம். ஒரு வீல் சுத்துது, மோட்டார் பைக்ல ஒரு வீல் சுத்துது, அது இயங்கிக் கொண்டு இருக்கிறது, அது உயிர் இருக்கா? இல்ல, அதை இயக்கக்கூடிய பொருளுக்கு உயிர் இருக்கு. அந்த பொருளை இயக்கக்கூடிய சக்தி உயிர் இருக்கு. சக்திக்கு இருக்கு. அந்த சக்தி தான் உயிர் சக்தி. சக்தி தான் உயிர். அப்ப அந்த வீலுக்கு உயிர் இல்ல. வீலுக்கு உயிர் இல்ல. அப்ப இயங்குது. அப்ப இயக்கம் ஒரு இடத்துல இருக்கா, சக்தி அங்க இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. அத பார்க்க முடியல. சரி, கண்ணால பார்க்க முடியும். தொட்டு பார்த்திருக்கீங்களா? தொட்டும் பார்த்தது இல்ல. ஓகே, நம்ம உயிர் சக்தி தொட்டு பார்க்க முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். முடியாதுன்னு நினைக்கிறீங்க. மத்தவங்க சொல்லுங்க பாப்போம். முடியாது. 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 முடியும். ஆனா அது உணர முடியல. முடியும், ஆனா நான் இன்னும் உணரல. அது டெக்னிக் தெரியல. ஓகே, மியூட் போட்டுக்காங்க அனைவரும். யாரெல்லாம் மியூட் போட்டுக்கிறீங்களோ 500 ரூபாய் தர முடியும். இன்னமும் போடல. ஐயா, தயவு கூர்ந்து நீங்க மியூட்டை ரிலீஸ் பண்ற பிறகு மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க. நன்றிங்க. இப்ப நம்ம உயிர் சக்தியை நாம் தொட்டு பார்க்க முடியுமான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எஸ், தம்ஸ் அப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா வெரி குட். வாங்க ட்ரை பண்ணலாம். இப்ப கைகளை மெதுவா உடைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க. எல்லாருக்கும் மியூட் போட்டு வந்துடுறேன். ஏன்னா சொல்லி இத்தனை சொல்லி கேட்க மாட்டேன்றீங்க நீங்க. நான் என்ன பண்றது? சார் மியூட் போட சொல்லுங்க சார், கேட்கவே மாட்டேங்குது.
அவ்வளவுதாங்க. எல்லாரையும் மியூட் போட்டாச்சு. இனிமே நமக்கு அந்த தொந்தரவே இருக்காது. மியூட் போடுங்கன்னு சொல்றது. ஆனா என்ன, உங்களால பேசவும் முடியாது. அதான் சரி, பரவாயில்ல. இப்ப என்ன பண்ண பாருங்களேன், யாரோ ஒருத்தங்க பண்ண மிஸ்டேக்கு எத்தனை பேர் அனுபவம் அது மாறுது பாருங்களேன். இப்ப குரூப்ல ஒரு 20, 45, 50 பேர் இருப்போம். யாரோ ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அவங்க மியூட் போடாம விட்டுட்டாங்க. அதனால மத்த எல்லாருக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது. இதுதான் சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டில தான் இருக்கிறோம். நம்ம we are connected. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது, நமக்கும் அது சம்மந்தம் இல்லாம இல்ல. எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, எங்கேயோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இப்ப அந்த மியூட் போடாம இருக்கிறவங்க மேபி அமெரிக்கால உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம இப்ப ஆப்பிரிக்கால இருக்கலாம், நீங்க இப்ப இந்தியால இருக்கலாம், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம், வேற ஒரு கண்ட்ரில இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அமெரிக்கால ஒருத்தங்க இருக்கிறவங்க மியூட் போடாதனால எத்தனை கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு. புரியுதுங்களா? we are everyone is connected. தனி மனிதன் அல்ல, நம்ம எல்லாம் கனெக்ட் ஆக தான் இருக்கோம். சரி, ஓகே, வாங்க இப்ப கை அப்படின்றது உரசிக்கோங்க. மெதுவா அப்படி உரசிக்கிட்டீங்களா? சரி, வாங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, கைகளை மெதுவா அகலாம இப்படி வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 உள்ளங்கைகளையும் மெதுவா அகலாம இப்படி கொண்டு வாங்க. போயிட்டு மெதுவா கிட்ட கொண்டு போங்க. உங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லா அகலமா கொண்டு போங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிட்ட அப்படி மெதுவா. உங்களுடைய கவனம் ஃபுல்லா 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் இருக்கட்டும். சரிங்களா? நல்லா மெதுவா உள்ள கொண்டு போறோம், அப்படியே உள்ள கொண்டு வரோம். மெதுவா கொண்டு போறோம், மெதுவா உள்ள கொண்டு வரோம். சரிங்களா? இப்படியே செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. மெதுவா இப்படி கொண்டு போயிட்டு மெதுவா இப்படி கொண்டு வரணும், என்ன ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. சரிங்களா? இருங்க, மியூட் ரிலீஸ் பண்ணிடலாம். தயவு செஞ்சு எல்லாருமே மியூட் போட்டு வச்சுக்கோங்க. நான் மியூட் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்ப காந்த விஷயம் மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ ஒருத்தர் சவுண்ட் போட்டுட்டே இருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பர் சார். நன்றிங்க. ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி இருக்குங்களா? சரி, எல்லாராலையும் அந்த ஃபோர்ஸ் உணர முடிஞ்சதுங்களா? எஸ். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப உங்க கை இங்க இருக்கு. உங்க கை இங்க இருக்கு. ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் கொண்டு போயிருப்போம், இல்ல 3 அடி டிஸ்டன்ஸ் கொண்டு போயிருப்போம். இப்ப கொண்டு போகும்போது திரும்ப இது 2 கையையும் அப்படியே ஒன்னா சேர்க்கணும், கிட்ட கொண்டு வருது. ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படியே இணைக்குது, கொண்டு வருது. கிட்ட கொண்டு வரும்போது அது இணைக்க விட மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மறுபடியும் மெதுவா விளக்குது. அப்படி இருக்குங்களா யாருக்காவது? எஸ். ஓகே, சூப்பர். இருக்கு. இந்த சக்திக்கு பேர் தான் உயிர் சக்தி. அதாவது அட்ராக்டும் பண்ணுது, அதே நேரத்தில் ரிப்பிளும் பண்ணுது. திரும்ப அட்ராக்ட் பண்ணுது, ரிப்பிள் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. கிட்ட கை சேர்க்க வந்து ரொம்ப அழுத்தம் இருக்கும். ஒரு தூரத்துக்கு கொண்டு போறோம், திரும்ப அதுக்கு மேல கொண்டு போனா அது விலக விட மாட்டேங்குது, திரும்ப கொண்டு வந்து சேர்க்குது. சேரவும் விட மாட்டேங்குது, விலகவும் விட மாட்டேங்குது. இதுதான் உயிர் சக்தி, இதுதான் பிரபஞ்ச சக்தி, இதுதான் இறை சக்தி. இப்ப பூமி இங்க இருக்குங்க, சூரியன் இங்க இருக்கு. பூமியை வந்து சூரியன் எப்படி மெதுவா சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஒண்ணு ஈர்த்து பூமியும் சூரியனும் ஒன்னா சேரணும், இல்லைன்னா விலகியும் போகணும். விலகவும் உடல, சேரவும் உடல. ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்குள்ளேயே சுத்தி வருது பாருங்க. அதுதான் அந்த இயற்கை சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த இறை சக்தி, அந்த உயிர் சக்தி.
உடம்புக்குள்ள அது இருக்கும்போது உயிர் சக்தியாகவும் வெளியில அது இருக்கும்போது இறை சக்தியாகவும் இருக்கிறது. இந்த இறை சக்தி தான் இந்த உடம்பு உருவாக்குச்சு, இந்த இறை சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குச்சு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சக்தி கூட கனெக்ட் பண்ற டெக்னிக் தான் ரேக்கி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உயிர் உடம்புக்கு உள்ள இருக்கா உடம்புக்கு வெளியில இருக்கா? அனைத்து இடத்துலயும் இருக்குங்க ஐயா. அனைத்து இடத்துலயும் இருக்கு. உடம்புக்குள்ளயும் இருக்கு, உடம்புக்கு வெளியிலயும் இருக்கு. உடம்புக்குள்ள உட்காந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வெளியில போயிட்டாருன்னா யாரும் ரிசீவ் பண்ண முடியல, அவ்வளவுதான். சரி, இப்ப ரேக்கின்ற சப்ஜெக்ட்குள்ள நம்ம என்னெல்லாம் கத்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை, உடல் ஆரோக்கியம் எப்படி பெறுவது, சூட்சமங்களை எப்படி பாக்குறது. இப்ப உயிர் சக்தின்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப தொட்டு பார்த்தோம். இப்ப உங்களுக்கு உயிர் சக்தி தொட முடியுமா? உணர முடியும். உணர முடியும். இப்ப நான் இந்த கை இப்படி கிட்ட கொண்டு வரேன், ஏதோ சக்தி, ஈர்ப்பு சக்தி ஏதோ ஒன்று இருக்குது. எஸ், ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்து விட்டேன், எனக்கு உணர்வாக இருக்கிறது. எஸ், இட்ஸ் பாசிபிள். எஸ், இட்ஸ் பாசிபிள். எஸ், சரிங்களா? அப்ப நம்ம சேர்த்துக்கிட்டோம். சரி, ஓகே. இப்ப அந்த உயிர் சக்தி தொட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வும், ஒரு வார்த்தைகளும், ஒரு உணர்ச்சியும் எல்லாமே ஒரு சக்தி நிலை தான். கோபங்கிறது ஒரு சக்தி, அன்புங்கிறது ஒரு சக்தி, பாசங்கிறது ஒரு சக்தி, வெறுப்புங்கிறது ஒரு சக்தி, பாசங்கிறது ஒரு சக்தி, பொருளாதாரத்தை ஈர்ப்பதுங்கிறது ஒரு சக்தி, பொருளாதாரத்தை ரிஜெக்ட் பண்றதுங்க ஒரு சக்தி, நம்ம குழு எண்ணங்கள், பா அவன் மட்டும் நான் பணக்காரன், அவன் என்னத்த பண்ணணும், அதுவும் ஒரு சக்தி. பா நல்ல சந்தோஷம்ப்பா, அவன் நல்ல பணக்காரனா இருக்கிறான்ப்பா, ரொம்ப நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குப்பா, இதுவும் ஒரு சக்தி தான். நாம் எதை கொடுக்கிறோமோ அதை திரும்ப பெறுகிறோம். நம்ம கிட்ட எந்த சக்தி வெளிப்படுகிறதோ அந்த சக்தி திரும்ப கிடைக்குது. இப்ப ரேக்கின்ற சப்ஜெக்ட்ல குறியீடுகளாக கொடுத்து, ரேக்கின்றது நிறைய குறியீடுகள் இருக்கு, அந்த குறியீடுகளாக கொடுத்து அந்த குறியீடுகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குறியீடுகள் அந்த விஷயத்தோட ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணி பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும். ஒரு பெரிய ஹால் இருக்குங்க, அதுல 20 ஃபேன் இருக்கு, 20 டியூப்லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள வரையும் ஒரே சுவிட்ச் போர்டு, பெரிய சுவிட்ச் போர்டா இருக்கு, அதுல 40 சுவிட்ச் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க, உங்க தலைக்கு மேல ஒரு ஃபேன் இருக்கு, அங்க ஒரு டியூப்லைட் இருக்கு. இப்ப நமக்கு அந்த சுவிட்ச் எதுன்னு தெரியாது, எந்த ஃபேன் ஆன் பண்ண எந்த சுவிட்ச்னு தெரியாது. நம்ம என்ன பண்றோம், நேரா போயிட்டு 1 ஆனால் 2 3 4 5 6 7 8 9 10 20 சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், ஆனால 30 சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், ஒன்னொன்னா ட்ரை பண்றோம், வெறுத்து போயிட்டோம். ஆனா போடா ஃபேனும் ஓடல, லைட் ஏரியல் வந்து உட்காந்துட்டோம். மொத்தம் 40 சுவிட்ச் 30 சுவிட்ச் ட்ரை பண்ணோம், 35 சுவிட்ச் ட்ரை பண்ணிட்டோம், ஒர்க் ஆகல, லைஃப் அவ்வளவு முடிஞ்சு போச்சுன்னு வந்து உட்காந்துட்டோம், வெறுத்து போய் உட்காந்துட்டோம். ஒண்ணு. இன்னொருத்தர் வர்றாரு, 1 2 3 போடுறாரு, 40 சுவிட்சும் போடுறாரு, 39 40 இந்த 2 சுவிட்ச் போடும்போது அங்க ஃபேன் ஆன் ஆயிடுது, டியூப்லைட் ஆன் ஆயிடுது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்பா. எவ்வளவு முயற்சி செஞ்சா இந்த டியூப்லைட்டையும் ஃபேனை ஆன் பண்ண வேண்டியது இருக்கு. 40 சுவிட்ச் ஆன் பண்ண எப்பா இப்பதான் ஓடுது. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம்பா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றாரு, வாழ்க்கையே வேஸ்ட்பா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், வேஸ்ட். செகண்ட் ஆள் என்ன சொல்றாரு, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம். மூணாவது ஒருத்தர் வர்றாரு, அப்படி பாக்குறாரு, ஏதோ சுவிட்ச் அமுக்குறாரு, ஃபேன் ஓடுது, ஏதோ சுவிட்ச் அமுக்குறாரு, லைட் எரியுது. வாழ்க்கை ரொம்ப ஈஸிப்பா. யாருக்கு சொன்னது? அவருக்கு லக்குன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயம். அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு வந்திருக்காரு, வெளியில வாட்ச்மேன் கிட்ட கேட்டு வந்திருக்காரு. அதாவது யாருக்கு இந்த ஃபேன் எந்த சுவிட்ச் போட்டா இந்த ஃபேன் ஓடும், எந்த சுவிட்ச் போட்டா அந்த லைட் இருக்குன்னு தெரியுமோ அவர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்காரு. நேரா வந்த உடனே அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லி, கடைசி 2 சுவிட்ச் இருக்கும் சார், அதை ஆன் பண்ணுங்க, ஃபேன் லைட்டையும் எரியும் அப்படின்னா, இவர் நேரா வந்து கடைசி 2 சுவிட்ச் ஆன் பண்ணாரு, இல்ல ஃபேன் லைட் எரியுது. ஓ, வாழ்க்கைய ரொம்ப ஈஸிப்பா, நீங்க என்னப்பா கஷ்டம்னு சொல்றீங்க? இப்ப எதுங்க கரெக்ட்? தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் ஈஸிங்க. அவ்வளவுதான் சார். தெரியாத வரையிலும் எல்லாமே ட்ரை பண்றோம், வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு வேஸ்ட் ஆயிடுது. இல்ல எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்.
ஏன்னா எல்லாமே நான் சொந்தமா முயற்சி செஞ்சுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எடுப்பேன் ட்ரை பண்றோம். ஆனா இதை பற்றி தெரிந்தவர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லி கொடுக்கும் போது நமக்கு அது ஈஸியாகி விடுகிறது. இதுதான் குருமார்கள், இவர்கள் தான் குருமார்கள். அந்த குருமார்கள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்லி தருவாங்கப்பா, வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இந்த சிம்பிள் இப்படி பயன்படுத்தணும், இந்த சிம்பிள் இதற்காக பயன்படுத்தணும், இந்த சிம்பிள் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தணும் சொல்லி ரேக்கியை பத்தி நமக்கு ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுக்கும் போது அந்த ரேக்கியில இருக்கக்கூடிய சிம்பிள் எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சு அதை அதாவது சரியான முறையை பயன்படுத்தும் போது நமக்கு வாழ்க்கை ஈஸியாக மாறிவிடுகிறது. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு. அப்ப யாரு தெரிஞ்சவங்க? ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தெரிஞ்சவங்க. அப்ப நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இதை சொல்லி தரும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியாக மாறுவதற்காக எந்தெந்த குறியீடு என்னென்ன வேலை செய்வாங்க, எந்தெந்த குறியீடு நீங்க எப்பப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அப்ப பயன்படுத்தும் போது உங்களால சூட்சமத்தையே பார்க்க முடியும், சூட்சமத்தை உணரவும் முடியும், உயிர் சக்தியை கண்களால பார்க்க முடியும், உயிர் சக்தின்னு சொல்லப்பட்ட 6வது கண்களால பார்க்க முடியும். அதற்கான பயிற்சிகள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு செய்யும் போது நமக்கு அதெல்லாம் செய்ய முடியும். இது எல்லாரையும் செய்ய முடியும் மட்டும் எஸ், எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியும். உங்களை மாதிரிதான் எனக்கும் ஆரம்பத்தில் கேள்வி இருந்துச்சு. என்னோட குரு எங்கிட்ட ரேக்கி கத்துக்கப்போ போய் கத்து ரேக்கில் என்ன சார் கத்துக்க போறோம், போய் கத்துக்கிட்டு வந்து சொல்ல சார் என்னன்னு சொல்லுங்க, சூட்சமத்தை பார்க்கலாம், அது எப்படி சார் பார்க்க முடியும்? இதே மாதிரிதான் கேள்வி கேட்டேன். சார் நான் படிச்சிருக்க குவாலிஃபிகேஷன் வேற, நான் ஒர்க் பண்ற சப்ஜெக்டே வேற, என்னோட எம்ஐஎஸ் ஒர்க், நான் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால எப்படி சார் சூட்சமத்தை பார்க்க முடியும்? எனக்குலாம் அந்த வாய்ப்பு கிடையாது சார். எல்லா மனிதர்களாலும் முடியும், சின்ன பயிற்சியும் தொடர்ச்சியா முயற்சி செய்தால் முடியும். நிச்சயமா நான் முடியும், கன்ஃபார்மா சொல்லுங்க, உன்னால முடியும்பா, சரி ஓகே கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குரு, என்னோட ரேக்கி குரு வந்து பிக்கு போதிபால் ஐயா, மதுரையில ஆசிரமம் இருக்கு, வாடிப்பட்டியில ஆசிரமம் இருக்கு அவருக்கு, சரிங்களா? அவரு இப்ப இல்ல, ஆசிரமம் இருக்கு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறாங்க. பிக்கு போதிபால் ஐயா எங்க உட்காந்து ரேக்கி கிளாஸ் சொல்லி கொடுத்தாரோ அவரு உட்கார்ந்த இடத்துல நான் உட்காந்து ரேக்கி கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்ப? சமீபமா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில வாடிப்பட்டியில அந்த ஆசிரமத்துல நான் போய் கிளாஸ் எடுத்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட குரு உட்காந்த இடத்துல இருந்து நான் உட்காந்து இப்ப கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, அப்ப எல்லாராலையும் கத்துக்க முடியுமா? எஸ், எல்லாராலையும் கத்துக்க முடியும். எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமா? எஸ், எல்லாரும். நான் வந்து ஹோம் மேக்கர், இல்லத்தாசி, சரி. நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன், நான் வந்து அந்த பிசினஸ் பண்றேன், நான் இந்த பிசினஸ் பண்றேன். நீங்க எந்த பிசினஸ் சொன்னாலும் பண்ணுங்க. எல்லாருக்கும் உடம்பு இருக்கா? எல்லாருக்கும் மனசு இருக்கா? எல்லாருக்கும் உயிர் இருக்கா? எல்லாருக்கும் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா? இந்த 4 இருக்கா? இந்த 4 இருக்கிற எல்லாரும் இதை கத்துக்க முடியும், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், பயன்படுத்தி வாழ்க்கை சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இப்ப யாரோ மேடம் கேட்டாங்களே இந்த உயிர் சக்தி, அந்த கேள்வி எல்லாமே இப்ப கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேற என்ன கேள்வி இருந்தா அது கேளுங்க. எஸ், இன்னும் முடியல. கேள்வி செஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு அடுத்தது போய்க்கலாம். ஐயா வந்து இப்ப ஆன்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா இருக்குன்றாங்க. இப்ப நாம நினைக்கிறோம் இந்த ரேக்கி சக்தி மூலம் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்றோம். ஆனா முன்ஜென்ம கர்மாவை சுமந்துகிட்டு வந்த ஒரு ஆன்மாவால அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? முன்ஜென்ம கர்மாவை சுமந்த ஆன்மாதான் இன்னைக்கு ரேக்கி சப்ஜெக்ட கத்துக்குது. கர்மானா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா கெட்ட விஷயம் நினைச்சுட்டு இருக்கோம், கஷ்டம் நினைச்சுட்டு இருக்கோம். கஷ்டம் கிடையாது. கர்மானா ஏதோ ஒரு செயல் செஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு எண்ணம் வச்சிருக்கோம், அதற்கான ரியாக்ஷன் தான் கர்மா. அப்ப ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம ரேக்கி கத்துக்கணும், இல்ல சூட்சமத்தை பார்க்கக்கூடிய விஷயத்த கத்துக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் யாரோ பண்ணியிருக்காங்க. அதற்கான பலனாகத்தான் இன்னைக்கு நமக்கு இந்த ரேக்கின்ற சப்ஜெக்ட பிரபஞ்சம் சொல்லி தராங்க. இதுவும் நம்ம கர்மா தான், சரிங்களா? அப்ப இந்த கர்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா முன் ஜென்மத்துல பண்ண கர்மாவை டெலீட் பண்றதுக்கான விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி சுலபமா டெலீட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து நம்ம அதை பயன்படுத்தும் போது சுலபமா டெலீட் பண்ணிடுறாங்க.
புரியுதுங்களா? என்ன சொல்லுங்க, புரியுதுங்களா சார்? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. Okay. புரியுது. ஆக கர்மாவை டெலீட் பண்றதுக்கு ஒரு கர்மா வேணும்னா அந்த கர்மா இருக்கிறதுனால இந்த ரேக்கியை கத்துக்கிறோம் நம்ம இன்னைக்கு. இப்ப இந்த ஆட் நீங்க நம்ம போஸ்ட் பண்ண ஆட் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல போயிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிருக்கோம், இப்ப எத்தனை பேர் கிளாஸ்ல இருக்கோம். அடுத்தது நவம்பர் 1st இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ரேக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 6 மாச கோர்ஸ், இது மாஸ்டர் லெவல் கிளாஸ். 6 மாச கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 சிம்பிள் கத்துப்பீங்க, 35-40 சிம்பிள் கத்துப்பீங்க. சூட்சமத்தை பார்க்கறது எப்படி கத்துப்பீங்க, கர்மா எப்படி டெலிட் பண்ணது கத்துப்பீங்க, டைம் டிராவல் எப்படி பண்ணது கத்துப்பீங்க, உங்களுடைய குருமார்கள் எப்படி கனெக்ட் பண்ணது கத்துப்பீங்க, உங்க பொருளாதாரத்துக்கான சிம்பிள் கத்துப்பீங்க, அது எப்படி பயன்படுத்துறது கத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம உடலுக்கான விஷயங்கள், நம்ம மனசுக்கான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கான விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயம் 6 மாசத்துல கத்துப்போம். இந்த 6 மாசத்துல கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கும் ஹீலிங் கொடுத்துக்கலாம், மத்தவங்களுக்கும் ஹீலிங் கொடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்துக்கலாம். யூ கேன் பிகம் மாஸ்டர், ரேக்கி மாஸ்டர். சரி, ரேக்கி மாஸ்டர் பேர் என்ன பண்ணாங்க? வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. பிராண சிகிச்சை சொல்றாங்களே, பிராணி கிளிக்கும் ரேக்கி என்னங்க வித்தியாசம்? சொல்லுங்க. இப்ப வரேன், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், நம்ம கூட இருக்கிற வாழ்க்கையை முன்னேற்றலாம். நம்ம ஹீலிங் கொடுத்து வைக்க ஹீலர், சரிங்களா? ஹீலிங் கொடுத்து, அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மட்டும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்கலாம். யாரோ ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்க அவங்களுக்கும் ஹீலிங் கொடுக்கலாம். கொடுத்து அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். நம்ம நல்லது பண்ணி நமக்கு பணம் கிடைக்கும், நல்லதாங்க. ஒருத்தவங்க ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி வைக்கிறோம். சால்வ் பண்ணும்போது அது மூலியமா அவங்க சந்தோஷமா, அப்பா என் உடம்பு சரியாயிடுச்சுப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க ஒரு பொருளாதாரம் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னாலே சந்தோஷம். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அப்பா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுனால அவங்க நமக்கு பணம் கொடுக்குறாங்க. யூ கேன் பிகம் a ரேக்கி மாஸ்டர். சரி, இப்ப சார் ஒரு கேள்வி கேட்டாரு, பிராணிக் ஹீலிங்கும் ரேக்கிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாரு. ஒரே ஒரு நிமிஷங்க. சரி, பிராணிக் ஹீலிங், ரேக்கி ரெண்டுமே பேஸா ஒண்ணுதாங்க. ரெண்டுமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்ம மூலியமாக ஹீலிங் கொடுக்கிறோம். நம்ம எப்பயுமே ஹீலிங் கொடுக்கறது கிடையாது, நம்ம மூலியமாக இது நடக்குது. நம்ம ஒரு சேனலாக நீங்க ஒர்க் ஆகிறோம், சரிங்களா? இதான் ரெண்டுக்கும் பேஸ். ஆனா பிராணிக் ஹீலிங்ல சம் செட் ஆஃப் ஒரு விஷயங்கள் இருக்கு. இதைதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனா ரேக்கின்ற விஷயத்துல சிம்பிள்ஸ் இருக்கு, குறியீடுகள் இருக்கு. எனக்கு பிராணிக் ஹீலர் தாங்க, நானும் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் தான், எல்லாமே இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிராணிக் ஹீலிங்கிறது ஒரு விஷயத்துக்கு ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்னா 45 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் ஆகும். ரேக்கியை பொறுத்தவரை அதே விஷயத்துக்கு ஹீலிங் கொடுக்கணும் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இன்னொன்னு, ரேக்கியில ஃப்ரீடம் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. எங்க பிராணிக் ஹீலிங்ல புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ரேக்கில சிம்பிள் இருக்கு, குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நல்ல விஷயத்துக்கு எது வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஒரு சின்ன விஷயம் தான் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். மத்தபடி எனர்ஜி குறியீடுகள் எல்லாம் எவ்வளவு நேரத்துல வேலை செய்யும், எவ்வளவு நாள்ல வேலை செய்யும்? என்னங்க? இந்த குறியீடுகள் எல்லாம் நமக்கு எத்தனை நாள்ல வேலை செய்யும்? இமிடியேட்டா, உடனடியாக. நீங்க குறியீடுகள் கத்துக்கிறீங்க. ஃப்ரீக்வென்சி லெவலை இன்கிரீஸ் பண்ணுமா நம்ம பாடி வைஸ், மைண்ட் வைஸ்? ஆமாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல, சிம்பிள்ஸ் இன்கிரீஸ் பண்ணும், பட் நம்ம அதுக்கு தகுந்த மனநிலையும் உடல்நிலையும் வச்சுக்கணுமான்னு கேக்குறேன். எப்ப நமக்கு ரேக்கி சொல்லி தரது பிரபஞ்சம் ரெடி ஆயிட்டாங்களோ, நம்ம ரெடியா இருக்கிறதுனால பிரபஞ்சம் நம்மள ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரேக்கி சொல்லி தரல, 6 மாசத்துக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ரேக்கி இந்த விஷயத்த நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் கத்துக்கலாம். இப்ப எதுக்காக உங்களை இங்க ரேக்கில சொல்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, எதுக்காக உட்கார வச்சிருக்காங்க? உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த குறியீடை நமக்கு சொல்லித்தராங்க, பிரபஞ்சம் சொல்லித்தராங்கனாலே நமக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால நமக்கு சொல்லித்தராங்க.
கிளியருங்களா? புரியுதுங்களா? எஸ் எஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? சாரி சார், நீங்க பேசுறதை விட சத்தம் தான் அதிகமா இருக்கு. நான் மியூட் போட்டுருக்கேன். சார் நீங்க இன்கால் மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்பிடுங்களேன். ஏன்னா நீங்க மியூட் ரிலீஸ் பண்ணாலே கரெக்டாக ரொம்ப சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க இன்கால் மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன கொஸ்டின் நான் பாத்துக்கிறேன். சார் ரேக்கில எவ்வளவு குறியீடுகள் இருக்கு சார்? ரேக்கில கிட்டத்தட்ட 150 குறியீடுகள் இருக்குங்க. இப்ப நம்ம மணி சிம்பிள்ஸ் எல்லாம் வருமா சார்? ஆமாங்க, பணம் சம்பாதிக்கிறது. குறியீடு சேர்த்து. ஆமாங்க, அதாவது நம்ம இந்த கோர்ஸ் கத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா 6 மாசம் பயிற்சி வகுப்பு. இது சாட்டர்டே சண்டே மார்னிங் 6 to 7 கிளாஸ் இருக்கும். அதுக்கான ரெக்கார்டிங் நம்ம கொடுத்துருவோம். அதனால சப்போஸ் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் நீங்க ரெக்கார்டிங் பார்த்து கத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதுல டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணும்போது டவுட் நீங்க கேட்டுக்கலாம். ஃபீஸ் எவ்வளவு சார்? சரி, வரேன் ஒவ்வொன்றா வரேன். சரிங்களா? சரி சரி. ஓகே, இந்த கோர்ஸ் 6 மாச கோர்ஸ். இது ரேக்கி மாஸ்டருக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 18,800 ரூபாங்க. சரிங்களா? இதுல இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு, மாசம் கட்டக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. மாசம் 3,334 ரூபாய் கட்டணும். 3,334 ரூபாய் 6 மாசத்துக்கு கட்டணும். அப்படியும் கட்டலாம். இல்ல ஒன் டைமா கட்டுறதாக இருந்தால் 18,800 ரூபாய் கட்டலாம். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க மாசம் கட்டினாலும் சரி அல்லது ஒரே டைம்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணாலும் சரி, உங்களுக்கு சக்கரா தியானம், சக்கரா ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரப்படும். சக்கரங்கள் 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 ஆதார சக்கரங்கள் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 7 ஆதார சக்கரங்கள் எப்படி எனர்ஜைஸ் பண்றது, இது சரியில்லைன்னா நம்ம உடம்புல மனசுல வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும், இது சரியா இருக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்னு அந்த கிளாஸ் உங்களுக்கு இலவசமாக சொல்லி தரப்படும். அந்த கோர்ஸோட ஃபீஸ் 4,200 ரூபாய். புரியுதுங்களா? அந்த கோர்ஸோட ஃபீஸ் சக்கரா தியானம் 8 நாள் பயிற்சி வகுப்பு. அது கோர்ஸோட ஃபீஸ் 4,200 ரூபாய். அது உங்களுக்கு இலவசமாக சொல்லி தரப்படும். காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கி கத்துக்கிறவங்களுக்கு. சரி, இதுல என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த 6 மாசத்துல சூட்சமத்தை பார்க்கக்கூடிய, நம்ம குருமார்களை பார்க்கக்கூடிய, நம்ம குருமார்கள் கூட சூட்சம குருமார்கள் கூட பேசக்கூடிய சக்தி நிலையும் நாம் பெறுவோம். புரியுதுங்களா? சூட்சமத்தை பார்க்கறதுக்கான பயிற்சிகள், ஆறாவை பார்க்கறதுக்கான பயிற்சிகளும் இருக்கும். கலர் ஆறாவை பார்க்கறதுக்கான பயிற்சிகளும் இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேரும். எல்லாமே பிராக்டிஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ, எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? எஸ், சொல்லுங்க சார். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க மேடம். சார் இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் இவ்வளோ அமௌண்ட் பாத்துங்களா சார்? இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கு மாசம் 3,334 ரூபாய் கட்டலாமே. இதுல இன்னொரு விஷயம் மேடம், அந்த ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க மாஸ்டர் சர்டிபிகேட் கோர்ஸ், இது நம்ம சர்டிபிகேட் கொடுத்துருவோம். நம்ம இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். சர்டிபிகேட் வாங்கின பிறகு நீங்க ரேக்கி மாஸ்டர் ஆன பிறகு நீங்க மத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது யூ கேன் சார்ஜ் கிடையாது, யூ ஹாவ் டு சார்ஜ். அதாவது நம்ம ஃபீஸ் வாங்கி தான் இதை பண்ணணும். இதுல நிறைய கண்டிஷன் சொல்லி தருவோம். ஒண்ணு, நம்ம மத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஹீலிங் கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு சரியில்லை, சரி பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான் செய்யணும். அவங்க எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க கர்மா அவங்க அனுபவிக்கணும்னு இருக்காங்க. அந்த கர்மா அவங்க அனுபவிக்கிறதுக்கு நம்ம மூலியமா முடிய வேண்டியது இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, சார் எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குதுங்க, முடியலங்க, எனக்கு ஹீலிங் கொடுங்கன்னு கேட்டா நம்ம ஹீலிங் கொடுக்கலாம். ஒண்ணு, கேட்டாதான் கொடுக்கணும், கேட்டா கொடுத்துடணும்.
அந்த ஹீலிங் பவருக்கு நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியும் அவங்களுக்கு இது பண்ற மாதிரி தானே சார்? கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கையில கொடுப்பாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இப்போ ஃப்ளூட் பாத்திருக்கீங்களா? புல்லாங்குழல் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இப்போ இசை புல்லாங்குழல்ல இருந்து வருதா, புல்லாங்குழல் மூலியமா வருதா? புல்லாங்குழல் மூலியமா வருது. அந்த புல்லாங்குழல் தான் நம்ம. ஓ. நம்ம மூலியமா நமக்கு பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ற ஒரு டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணி நம்ம மூலியமாக மற்றவங்களுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி போய் சேருது. இப்ப நம்ம கைகளை இப்படி வச்சு கொடுத்தாலும், நம்ம கைகள்ல இருந்து அந்த எனர்ஜி வெளியில வந்தாலும் எங்க இருந்து கிடைக்குது? இங்க இருந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணி இந்த கைகள் வழியா வெளியில வருது. நம்ம கிட்ட இருந்து சக்தி எதுவுமே கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட சக்தியே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்டா கரண்ட் இருக்கு. கரண்ட் எங்க இருந்து வருது? வெளியில இருந்து வருது. நமக்கு சக்தி எங்க இருக்கு? வெளியில இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியை நம்ம ரிசீவ் பண்றோம், அந்த சக்தியை நம்ம கொடுக்குறோம். சரி, இப்ப உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறேன், நான் ஹீலிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வாங்கி ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் ஃபுல் ஆவாங்க? யாருக்கு அந்த சக்தி கிடைக்கும்? எனக்கு தான், கொடுக்கறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப எனக்கு ஃபுல்லான பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மத்தவங்களுக்கு நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, நமக்கு எனர்ஜி ஃபில் ஆகும். ரெண்டாவது, மத்தவங்களுக்கு எனர்ஜி போய் சேரும். இதுல மூணாவது ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு தெரியுங்களா? அவங்க நமக்கு பணம் கொடுப்பாங்க. யார் எனர்ஜி வாங்கிக்கிட்டாங்களோ கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நம்ம என்ன நம்ம பண்ணணும்? அதுல ஒரு பார்ட் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு பிரபஞ்ச மக்களுக்கு, பிரபஞ்சத்துக்கு உதவி செய்யணும். இப்ப ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து என்ன பண்ணணும்? இது வந்து பொதுவா கோயிலுக்கோ இல்ல மக்கள், ஏழை மக்கள் கோயில் யாருக்கு உதவணுமோ அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி கொடுத்தாங்களா, அதனால பிரபஞ்சத்துக்கு திரும்பி கொடுக்குறோம். பிரபஞ்சம் சூரியனுக்கு போய், சந்திரனுக்கு போய், இல்ல வந்து இந்தப்பா நீ மழை கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுக்க முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு, இந்த உயிரினங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஏன்னா நம்ம மூலியமா இன்னொருத்தருக்கு உதவி கிடைச்சிருக்கு. அவங்க நமக்கு பணம்ன்ற ஒரு உதவி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த பிரபஞ்சம் ஒரு உதவி செய்கிறோம். சோ இது சைக்கிள் ஃப்ளோல இருக்கணும். ஸ்டாக்னேஷன் ஆகக்கூடாது. ஸ்டாக்னேஷன் ஆனாலும் ப்ராப்ளம். கிளியர்? ஒரே ஒரு क्वेश्चन சார். கிளியர். இப்போ நம்ம அந்த உச்சம் தலையில இருந்து தான் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் கனெக்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சக்தி அது நீங்க தலையில செஞ்சு போட்டு வச்சீங்க. தலையில அந்த துணி, வெள்ளை துணி. ஆக்சுவலா வந்து இந்த உடம்பே எனக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. ஆரம்ப காலத்துல ரேக்கி பயன்படுத்தும் போது லெப்ட் ஹேண்ட் வழியா எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம். நம்ம தலைக்கு மேல கையை வச்சுக்கிட்டு எனர்ஜி கேட்போம். எப்பா நான் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும். யார்? பிரபஞ்சக்கிட்ட தான். இப்ப ஹீலிங் கொடுக்கணும் பிரபஞ்சமே, எனக்கு அதற்கான சக்தியை கொடுங்க. கேட்டு வாங்குவோம். அங்க எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அந்த எனர்ஜியை கொண்டு வந்து நம்ம சேர்த்து வச்சு 5 வரல சேர்த்து வச்சு எனர்ஜி கொடுத்து ஹீலிங் கொடுப்போம். சரிங்களா? நம்ம உச்சந்தலை வழியா மட்டும் இல்லைங்க, உடம்புல எல்லா பார்ட் ஆஃப் த பாடி, எல்லா செல்ஸுமே அந்த பிரபஞ்சத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. உச்சந்தலை துரிய சக்கரம் இருக்கிறதுனால டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் இந்த சிம்பிள் சொன்னீங்களா சார்? 150 சிம்பிள். யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க சார். சார் இந்த 150 சிம்பிள் சொன்னீங்களா சார்? அதுல 150 சிம்பிளா எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? தான் சார். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அதுதான் நம்ம டைம் கொடுக்குறோம். அந்த 6 மாசத்துக்கு 150 சிம்பிள் கத்துக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 40 சிம்பிள் கத்துப்போம். அந்த 40 சிம்பிள் ஈஸியா கத்துப்போம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப 150 சிம்பிள் சொன்னது அது கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல நம்ம கத்துப்போம். ஓகே சார், ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துப்போம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபீலிங் நமக்கு நாம எப்படி சரி பண்ணதுன்னு கத்துப்போம். அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு எப்படி சரி பண்ணதுன்னு கத்துப்போம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எப்படி சரி பண்ணதுன்னு கத்துப்போம். இதுல நிறைய விஷயம் நடக்கும். என்ன தெரியுங்களா? இப்ப இந்த விஷயம் கத்துக்கும் போது மருத்துவ செலவு கம்மியாயிடும். வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, அப்படி நம்மளே ஹீலிங் கொடுத்துடலாம்ப்பா.
மருத்துவ செலவுன்னு போனா எவ்வளவுங்க ஆகும்? ஒரு 5000 4000 ரூபாய். இப்ப நார்மலா ஒரு ஜுரத்துக்குன்னு போனாலே 1000 2000 ஆகுது. கண்டிப்பா. சரிங்களா? வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்கு 2000 ரூபாய் செலவு போனா அதுவே 8000 ரூபாய் எடுது. அதுக்கு செலவு, இதுக்கு செலவுன்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு 18,100 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் ஆர் 3334 ரூபாய் மாசம் மாசம் கட்டுறதுனால ஒன் டைம் மருத்துவ செலவு இல்ல, லைஃப் டைமுக்கு மருத்துவ செலவு கிடையாது. ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட், ரொம்ப அந்த மாதிரி நிலைக்கு தான் போகும். சாதாரண உடம்பு சரியில்லப்பா, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்ப்பா. மைக்ரேன் இருக்கு, தலைவலி இருக்கு, சரியாயிடும், சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப சொல்றது சாதாரண சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். சூட்சமத்தை பார்க்க முடியும், சூட்சம குருமார்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செயல் செய்யறதுக்கு முன்னாடி குருமார்கள்கிட்ட கேட்டுட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? நமக்கு ஒரு குழப்பம், மனநிலை குழப்பம், செய்யலாமா வேண்டாமா, இதுவா அதுவா, அந்த குழப்பத்தில் வெளியில வர்றது சிம்பிள் டெக்னிக். குருமார்கள் கேட்டுட்டேப்பா நான் என்னப்பா செய்யணும்பா, சரி ஓகே செய்யலாமா செஞ்சிடலாம். அது எப்படி நம்ம பேசுவோம், எப்படி அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்றது நம்ம கத்துப்போம். சொல்லுங்க சார். கோர்ஸ் ஃபீஸ் சொன்னீங்களா சார், அது வந்து சர்டிபிகேட் தனியாக பேமெண்ட்? சர்டிபிகேட்டோட தான் சார். 18,100 ரூபாங்கிறது சர்டிபிகேட்டோட. மாசம் 3334 ரூபாய் கட்டணும், சர்டிபிகேட்டோட தான் சார். ஓகே ஓகே. இன்க்ளூடிங் நம்ம இன்ஸ்டியூட் சர்டிபிகேட்டோட தான் சேர்த்து சொல்றது. ஓகே சார் ஓகே. சரிங்க. அது கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஐயாவின் ஆரா எல்லோ கிரீன் இருக்குது உணர முடிகிறது. சூப்பர் மேடம். ஓகே. நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட ரேக்கி படிச்சவங்க இருக்காங்க. இப்ப என்னோட ஆரா கலர் வந்து எல்லோ விஷயம் கிரீனாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ரேக்கி முடிச்சவங்க. அவங்க என்னோட ஆரா கலர் அவங்க ரீட் பண்றாங்க, அது எனர்ஜி பாடி. அப்ப நம்ம ரேக்கியில கத்துக்கும் போது ஒருத்தங்க இப்ப இப்படி சொல்லலாமா, ரேக்கி கத்துக்கிட்டவங்க வந்து ஒருத்தவங்களோட ஆறாவை பார்க்கலாம் முடியும், ஆறாவோட கலரை பார்க்கும் போது ஒரு படத்துல, ஒரு இந்தியன் படத்துல ஒரு அந்த ரோபோ சொல்லுவாரு, மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க, ரோபோ பொய் சொல்லாது. அந்த மாதிரி மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க, ஆறா பொய் சொல்லாது. இப்ப நம்ம ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்க எந்த மனநிலை கொண்டு நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அவங்க நம்ம கிட்ட வந்து உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா, அவங்க ஆறாவை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஃபேஸ்ல வந்து ரொம்ப சோகமா, எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு அப்படின்னு வந்து சோகமா கூட கேட்கலாம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது. ஆனா ஆறா வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா கண்ணால பார்க்க முடியும் நம்மளால. ஆறா வைப்ரேட் ஆகுதுன்னா அவங்க பொய் சொல்றாங்க. உண்மையே சோகமாச்சு ஆறா வேற மாதிரி இருக்கும், வேறோட கலர் மாறி இருக்கும். எஸ் சார், நீங்க கேட்கறது கிளியரா கேட்கல, சவுண்ட் தான் அதிகமா வருது. சாரி சார். பணம் செல்வம் கூட ஏதாவது இருக்கா? ஓகே, நீங்க கேட்ட கேள்வி தம்ஸ் அப் மட்டும் பண்ணுங்க. பணம், பொருளாதாரம் உயர்வதற்கு, செல்வம் உயர்வதற்கு ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, கரெக்டுங்களா? எஸ். சூப்பர் சார். இருக்கு. பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக சிம்பிள்ஸ் இருக்காங்க. அந்த சிம்பிள் எப்படி பயன்படுத்தணும் நம்ம சொல்லி தருவோம். அதை பயன்படுத்தி நிறைய பேர் லைஃப்ல டெவலப் ஆயிருக்காங்க, அவங்க பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு, வாழ்க்கையில பொருளாதார உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்கு அந்த சிம்பிள் பயன்படுத்த. அப்ப சூட்சமங்கிற நம்ம எனர்ஜி பாடியை பார்க்க முடியும். நம்ம ஒருத்தவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா வேணாமா, ஒரு கம்பெனி போகும்போது அந்த கம்பெனில நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கம்பெனில நம்ம கிடைச்சாலும் நம்ம வேலை சேரலாமா சேரக்கூடாதா, யார் எப்படிப்பட்டவங்கன்ற விஷயத்த நம்மளால உணர்ந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம குருமார்கள் கூட கனெக்ட் பண்ணி அவங்க கூட கேட்கும் போது அவங்க நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்து, அப்ப நம்ம வாழ்க்கையில உயர்வாக மட்டும்தான் இருப்போம். ரொம்ப சுலபமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கு போலாமா வேணாமா, மறுபடியும் துபாய்க்கே போயிடலாமா, இல்லை இங்கேயே பிசினஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குல்ல. குருமார்கள் கேட்பா என்னப்பா பண்ணலான்னு குருமார்கள்ட்ட கேட்கும் போது குருமார்கள் நம்ம வழிகாட்டுவாங்க. அப்ப அந்த விஷயம் செஞ்சு அடுத்த இது ஈஸியா போயிடும் நமக்கு வாழ்க்கை. புரியுதுங்களா? எஸ்.
ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நேரடி வகுப்பு இருக்குமாங்க ஐயா? ஆன்லைன் மட்டும்தான் கிளாஸா? ஆன்லைன் மட்டும் தான் கிளாஸ் கேக்குறீங்க. இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு சார். இப்போதைக்கு ஆன்லைன்ல கிளாஸ் இருக்கு. நம்ம டைரக்ட் கிளாஸ் வைக்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நிச்சயமா ஒரு டைரக்ட் கிளாஸ் இருக்கும். அப்ப நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து டைரக்டா மீட் பண்ணி ஒரு கிளாஸ் நம்ம நடத்துவோம். ஏன்னா அதோட விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். சூட்சமத்துல பாக்குறது எல்லாமே விஷயங்கள் இருக்கும். ஃபுல் ஆராவை கிளென்ஸ் பண்றது எப்படி, ஃபுல்லா புதுசா ஆராவை எப்படி ரீஇன்ஸ்டால் பண்றது எல்லாமே சொல்லி கொடுப்போம். எல்லாமே நீங்க கத்துப்பீங்க, எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம துர்சக்திகள், தீய சக்திகள் நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி இருந்தாலும் அவங்களை எப்படி அவங்க கிட்ட பேசி வெளியில அனுப்புறது அதையும் கத்துப்போம். எவ்ரிதிங் பாசிபிள். அப்ப இந்த 6 மாச கோர்ஸ்ல செல்ஃப் ஹீலிங் மட்டும் இல்லைங்க, மத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, எனர்ஜியை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு கத்துப்போம். எப்படி குருமார்கள் கூட கனெக்ட் பண்றது, எப்படி தீய சக்திகள் கிட்ட நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களோட எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட வராம இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும், எல்லா விஷயமும் நம்ம கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ண நம்ம எப்பயுமே பாதுகாப்பு, எனர்ஜி லெவல பாதுகாப்பாகவும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த மதமும் சம்பந்தப்பட்டது அல்ல. பிரபஞ்சம் எந்த மதம்ங்க, காற்று எந்த மதம், எனர்ஜி சக்தி எந்த மதம், உயிர் எந்த மதம். சோ இது மதம் சம்பந்தப்பட்டதல்ல, இது மனிதம் சம்பந்தப்பட்டது, இது இயற்கை சம்பந்தப்பட்டது, இது பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இது காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கின்ற பயிற்சி வகுப்பு. இது நவம்பர் 1ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. 6 மாச பயிற்சி வகுப்பு. சாட்டர்டே சண்டே மார்னிங் 6 to 7 கிளாஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு கிளாஸ் வர முடியல, ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ரேக்கி கோர்ஸ். சூப்பர் சார் ரமேஷ் சார், சூப்பர். நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. மொபைல் நம்பர் தரேன், 9385 99 4126. மறுபடியும் சொல்றாங்க, 9385 99 4126. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறதா இருந்தா இப்ப மெசேஜ் அனுப்புங்க, கால் பண்றதா நாளைக்கு கால் பண்ணுங்க. சுமதி மேடம், நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, ஆனால் ஃபீஸ் காஸ்ட், இருங்க முழுசா படிச்சிடுற மெசேஜ. ஃபீஸ் காஸ்ட் ஹெவி சார். மேடம் நீங்க ஹெவின்னு சொல்றீங்க, சீரியஸா சொல்றேங்க. நீங்க ரேக்கி மாஸ்டர் லெவலுக்கு 6 மாச கோர்ஸுக்கு வெளியில விசாரிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்ன ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? 50,000, 60,000, 1 லட்சம் கேக்குறாங்க. நம்ம 2 விஷயம் பண்றோம். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். சென்டர், நம்ம சென்டர்ல வந்து ட்ரஸ்ட். சரிங்களா? இந்த ட்ரஸ்ட் மூலியமா நடத்துறதுனால நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு உதவி, நம்மளால, அதாவது நமக்கும் ரொம்ப இதா இருக்க கூட, மற்றவங்களுக்கும் ரொம்ப பேர்டனா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மாசம் 3334 ரூபாய் வச்சிருக்கோம். நீங்க தாராளமா கத்துக்கலாம். நீங்க கத்துக்கிறதை விட உங்களுக்கு மிச்சமாகும் நிறையா. அது எப்படி மிச்சமாகும் போக போக உங்களுக்கு தெரியும், மிச்சமாகும். 1. 2வது, நீங்க மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு பொருளாதாரமும் சேர ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு புண்ணியமும் வந்து சேரும். அடுத்தது உங்களுக்கு தேவையான பொருளாதாரமும் சேரும் போது நீங்க இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை சாதாரணமா தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அதனால வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். நான் வெளியே ரேக்கி கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 5000 ரூபாய், ஃபர்ஸ்ட் செகண்ட் 5000 ரூபாய் சொல்லுவாங்க, 3rd லெவலுக்கு 7000, 4th லெவல்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 7000, 4th பீம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3000, மாஸ்டர் லெவல் 1 lakh கேட்டாங்க சார். மட்டுமே. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு நான் ரேகி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு உண்மையிலே சூப்பரா இருந்தது. எல்லாமே மாற்றம் இருந்தது, நிறைய சேஞ்ச் தெரிஞ்சது. ஆனா இடையில கொஞ்சம் சோம்பேறித்தனமா என்னவோ பண்ணாம விட்டுட்டேன். இப்போ உங்க கிளாஸ் தாந்திரிய பரிகாரம் அதெல்லாம் கத்துக்கிறவும், ரேகி பத்தி கேட்கவும், இப்ப எனக்கு மறுபடியும் உங்க கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது.
மறுபடியும் நம்ம ரேகி பண்ணணும் அந்த இது வந்துருச்சு. ஆனா அவங்க சொல்றது இது ஃபீஸ் இதை விட கம்மி தான், இங்க கம்மி தான், வெளியில விட இங்க கம்மி தான். ஆனா இந்த அளவுக்கு சொல்லி தருவாங்க. நான் இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு சொல்லி தருவீங்கன்னு தெரியல. இப்பவே இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னமும் நமக்கே ஒரு இது இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கு எப்படி அவங்க வந்து சாட்டர்டே சண்டே எடுப்பாங்க கிளாஸ். நான் குறை சொல்லல. அவங்களோட இதுக்கு அவங்க இது சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப ஆனா எதுலயுமே இப்ப நாங்க ரேகி பண்றோமா, அடுத்து என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாது. அங்க இது முடிச்சிட்டாங்க, பிஎஃப் அனுப்புறாங்க, அதோட அவ்வளவுதான். நம்ம பண்ணாலும் பண்ணனாலும் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க 6 மாச கோர்ஸ் சொல்றீங்க, அவங்க வந்து 2 வாரம் 3 வாரம் ஒரு வந்து கிளாஸ் வச்சுட்டு அதோட முடிச்சிட்டாங்க சார். ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பாருங்க. ரொம்ப நன்றி மேடம். வாழ்க வளமுடன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சொந்தமா அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அவங்க ஒரு கிளாஸுக்கும் 5000 7000 அந்த மாதிரி வாங்கி அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 18-20,000 ரூபாய் வந்துருது. அதுக்கப்புறம் மாஸ்டர் லெவல் பண்ணணும்னா தனியா 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த மாஸ்டர் லெவலுக்கு மட்டுமே. இப்ப நம்ம மாஸ்டர் லெவலுக்கே தான் இந்த ஃபீஸ் நம்ம சொல்றோம். சரிங்களா, இது 6 மாச கோர்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க பண்ணா எனக்கு என்ன, பண்ணலன்னா எனக்கு என்ன, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம அப்படி கிடையாது. நீங்க அந்த குரூப்ல எப்பயுமே இருப்பீங்க, உங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எனி டைம் நம்ம குரூப்லயே நீங்க கொஸ்டின் கேட்கலாம். கிட்டத்தட்ட நம்ம குரூப்ல பல வருஷங்களா இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ரேக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க பாருங்க, அவங்களாம் இன்னமும் இருக்காங்க. அவங்க கிராண்ட் மாஸ்டர் லெவலாம் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் இன்னமும் இருக்காங்க குரூப்ல. சரி, அவங்களும் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பல மாஸ்டர்ஸ், கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி வேணும்னாலும் நம்ம குரூப்ல நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம இந்த மாஸ்டர் லெவல் ஒரு பேட்ச் கத்துக்கிறோமா, 6 மாச கோர்ஸ் கத்துக்கிறோமா? எஸ் கத்துக்கிறோம். நம்ம குரூப்ல இருக்கிறோம்? எஸ் குரூப்ல இருக்கிறோம். அடுத்தது மறுபடியும் அடுத்த வருஷம் இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. எஸ் ஸ்டார்ட் ஆகுதா? அந்த பேட்ச்லயும் நீங்க கலந்துக்கலாம். மறுபடியும் நீங்க 18,000 ரூபாய் கட்ட வேண்டாம். மினிமம் ஃபீஸ் கட்டினா போதும். ஒரு 1000 rupees, ஒரு 2000 rupees, அப்ப எவ்வளவு சொல்றோமோ அந்த 1000 rupees கட்டிட்டு நீங்க மறுபடியும் அந்த ஃபுல் கிளாஸ் 6 மாச கிளாஸும் அட்டன் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இவங்க இன்னொருத்தவங்க ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, மெசேஜ். சார் நான் ஃபீல் பண்ணது சொன்னேன் தவற. நீங்க ஃபீல் பண்ண சொன்னீங்க, நீங்க தவறெல்லாம் எடுத்துக்கல மேடம். நம்ம எதையுமே தவறெல்லாம் எடுத்துக்கல. உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க சொல்லியிருக்கீங்க. அது உரிமை இருக்கு எல்லாருக்குமே. நமக்கு என்ன தோணுதோ சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அதை சொல்லியிருக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அது சரி, வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா மேடம்? நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இந்த மாதிரி ரேக்கி கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க தாந்திரிக பரிகாரம் வீட படிச்சிட்டீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, அது உங்களுக்கு தெளிவா புரியுதுங்க தாந்திரிகம்? புரியுதுங்க சார். தாந்திரிகம் இப்ப பட்சபந்தி அது பண்டைய பட்சம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஆமாங்க சார், சூப்பர். இப்போ இத பார்த்ததுக்கு அப்புறம் ரேகிலையும் ஜாயின் ஆகணும்னு ஆசையா இருக்கு சார். ஜாயின் பண்ணுங்க மேடம், ஜாயின் பண்ணுங்க. இன்னும் லைஃப் இன்னும் சூப்பரா டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். கண்டிப்பாங்க சார். நன்றி. நீங்க ரேக்கி கத்துருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஓரளவு தெரியுமா இப்போ மேடம்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ரேக்கி கிளாஸ் கத்துக்கிட்டேன். ஆமாங்க சார். அது தெரியுமா இப்போ உங்களுக்கு ஓரளவு? தெரியுங்க சார், தெரியுங்க சார். அந்த மந்திரங்க எதுக்கு யூஸ் பண்றது எல்லாமே தெரியுங்க சார். தேவையானப்போ போட்டு செல்ஃப் ஹீலிங் டெய்லி கொடுத்தா இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். ஹலோ, அவருக்கு சவுண்ட் வரனால மியூட் போட்டுட்டேன் மேடம் அவருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா ரேகி கத்துக்கிட்டா உண்மையிலே லைஃப் ரொம்பவே மாறிடும். அது மட்டும் உண்மை. ரொம்ப அது யூஸ் பண்ணதான் அது ரொம்ப நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது தெரியும். விட்டுட்டோம், என்ன மாதிரி விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் கொஞ்ச நாள் அது பண்ணாம விட்டுட்டேன். ஆனா இப்ப எதனா ஒரு மன கஷ்டம் ஏதாவது தேவை, நான் கண்டிப்பா நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். செல்ஃப் ஹீலிங் பண்ணுவேன், உடம்பு சரியில்லைன்னா பண்ணிடுவேன். அதெல்லாம் பண்ண எனக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும் சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். சார் நானும் ரேக்கி கத்துட்டு இருக்கேன்.
சூப்பர் மேடம், சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டும் முடிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே அவங்க முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இதனால அப்படியே விட்டு 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 இதாயிடுச்சு. ஆனா பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு சார். ஆனா எனக்கு வந்து வெளியில பண்றதுக்கு யாரும் நம்ம சொன்னாதானே சார் தெரியும் உங்களுக்கு. நாங்க அந்த மாதிரி ரேக்கி ஹீலிங் பண்ணுவோம்னு சொன்னாதானே தெரியும். அவங்களா வந்து நம்ம கிட்ட மாட்டாங்கல்ல. நீங்க கரெக்டா சொன்னீங்க மேடம். இப்ப நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறதுனால அடுத்து நீங்க கிராண்ட் மாஸ்டர் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைக்கணும். கிராண்ட் மாஸ்டருக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும் நீங்க போர்டு போட்டே கூட நீங்க ரேக்கி ஹீலர்னு சொல்லி ரேக்கி மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். அதே நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லலாம், நான் வந்து ரேக்கி மாஸ்டர் லெவல் படிச்சிருக்கேன், நான் வந்து ஹீலிங் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கும்போது நீங்க அவங்க கிட்ட ஹீலிங் கொடுத்து உங்களுக்கு அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து மாசம் ஃப்ரீ ஹீலிங் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம், டிஸ்டன்ஸ் ஹீலிங் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன்ல. அதுல நீங்க கலந்துக்கலாம். ரேக்கி மாஸ்டர் லெவல் முடிச்ச பிறகு. நான் எடுத்திருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். மேடம் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த மாதிரி நீங்க ரேக்கி கத்துக்கிட்டு நீங்களும் கொடுக்கலாம், உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கிடைக்கும். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லது மேடம். ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க. நீங்க இப்ப கான்டாக்ட் நம்பர் மறுபடியும் சொல்றாங்க, 9385994126. இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. குரூப் வாட்ஸ்அப் மெசேஜ் எது வந்தாலும் பண்ணுங்க. கால் பண்ணதும் நாளைக்கு காலைல 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. நவம்பர் 1 அந்த நியூ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதை விட மிக உயர்ந்த நிலைக்கு போகலாம். வாழ்க்கை சுலபமாக வாழ ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். உணவு முறையில சரி பண்ணிக்கிறேன்மா, அதை சைவம் அந்த அசைவம் எடுத்துக்கிறாம சைவம் மட்டும் தான் சாப்பிடணுமா? கண்டிஷன் எது இருக்காங்க? அப்படிலாம் உணவு முறையில இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது சார். நீங்க அந்த எனர்ஜி ஃப்ளோக்குள்ள வரும்போது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். அப்போ உங்களுக்கு தானா நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்மளா வந்து ரிஸ்ட்ரிக்ட் எதையும் பண்ண வேண்டாம். நீங்க சைவம் தான் சாப்பிடணும், நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இல்லை. இது வருஷத்துக்கு ஒரு தாட்டி தானே? இது 6 மாச கோர்ஸ் மேடம். அடுத்து இன்னொரு பேட்ச் நடக்கும், அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் லெவல் ஓபன் ஆகும். சரிங்களா? கிராண்ட் மாஸ்டர் லெவல் வேற படிக்கணுமா? அதுக்கு தனியா 6 மந்த் கோர்ஸ் மேடம். அது எனக்கு மாஸ்டர் லெவல் போதுனாலே மாஸ்டர் லெவலே நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். எனக்கு சர்டிஃபைட் கவர்மெண்ட் சர்டிஃபைட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நான் படிக்கணும்னா கிராண்ட் மாஸ்டர் தனியா படிக்கணும். கிராண்ட் மாஸ்டருக்கு எவ்வளவு சார் ஆகும் ஃபீஸ்? அதுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஃபீஸ் ஆகும் சார். ஓகே ஓகே. ஏன்னா அது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. நம்ம இது வந்து நம்ம ஃபீஸ் தான் இது. ஆனா அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஃபீஸ் கட்டி அவங்க மூலியமா எக்ஸாம் எழுதி அவங்களோட சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். ஓகே ஓகே. அதனால கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸும் சேர்த்து நம்ம கட்டுறோம். ஓகே ஓகேங்க சார். மாஸ்டர் சொல்லுங்க. அருணாச்சலம். சொல்லுங்க சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த லிங்க் கிடைக்குமா இல்ல எப்படிங்க மாஸ்டர்? இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருக்கு சார். நீங்க லெவல் 3 வரலும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மூணுக்குமே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். சரிங்க மாஸ்டர். நீங்க எந்த லெவல் படிச்சிருக்கீங்களோ அந்த லெவல் வரலும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்ப ஏற்கனவே நம்ம எப்படி எடுத்திருந்தோம், லெவல் 1 தனியா, லெவல் 2 தனியா, லெவல் 3 தனியா எடுத்திருந்தோம். அதுல ஒரு சிலர் 1 மட்டும் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் 2 மட்டும் 1 and 2 படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் 1 and 2 3 படிச்சிருப்பாங்க. சாரி, அருணாச்சலம் சார் என்ன கேட்டாருன்னா எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், நான் மறுபடியும் லிங்க் கிடைக்கும், எல்லாருக்கும் லிங்க் கிடைக்கும். அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 6 மாச கோர்ஸ் ஃபுல்லாவே படிக்கலாம். சார் இந்த 6 மாச கோர்ஸ் வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மட்டுமாங்க சார் இல்ல லெவல் 1 மட்டுமாங்க சார்? லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மூணுமே சேர்ந்தது.
ஓகேங்க சார். நானும் மேம் சொன்ன மாதிரி ரேக்கி முடிச்சிருக்கேங்க சார். ரேக்கி ஆனா ஏதோ திருப்பி திருப்பி கத்துக்கணும் போல வருது. என்னன்னு தெரியல. வாங்க கத்துக்கோங்க. இது வந்து நீங்க ரேக்கி தேடி வரல, ரேக்கி உங்களை கூப்பிட்டு வராங்க. கரெக்ட்டுங்க சார். அட்ராக்ட் பண்ணி உங்களை அழைச்சு நீங்க கத்துக்கோங்கன்னு உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கத்துக்க வச்சு உங்க மூலியமா பிரபஞ்சத்துக்கு நிறைய நல்லது செய்யுது. லேர்ன் பண்ணிருக்கேன். ஓகே. பட் ஆனா வந்து பிராக்டிஸ் வந்து ஸ்டக் ஆகுது. கண்டினியூவா பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே. பட் ரேக்கி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஏன் கண்டினியூவா பண்ண முடியலன்னு தெரியல. ஓகே. ஒரு சில கர்ம வினைகள் நம்மளை தடுக்கும் மேடம். ஒரு சில சக்தி நிலைகள் நம்மளை தடுப்பாங்க. அப்ப இது வந்து கோர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 மாச கோர்ஸ். அதாவது ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள். அது 1.5 மாசம் கிட்டத்தட்ட. சரிங்களா? இப்ப நம்ம 6 மாச கோர்ஸுங்கிறது தொடர்ந்து நம்ம ரேக்கிக்குள்ளேயே படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் 48 நாளா முடிச்சுட்டு வரும்போது அப்ப எத்தனை மண்டலம் முடிச்சிருப்போம்னு பாருங்க. அப்ப நம்ம அதுக்குள்ள ஊறிடுவோம். ஓகே சார். நான் வந்து 3 டைம்ஸ் ரேக்கி கத்துருக்கேங்க சார். ஓஹோ. ஓகே. பட் ஆனா இன்னும் ஸ்டடி ஆகலைங்க சார். பட் ஓகே எனக்கு லேர்ன் பண்ணிக்க முடியுங்க சார். எஸ். பட் ஏன் தெரியல அது கண்டினியூட்டி வர மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல டீம்ல கனெக்ட் பண்ணுங்க. கண்டினியூவா பண்ணுங்க. நிறைய ஹீலிங் நீங்க உங்களா மூலியமாக பிரபஞ்சம் உங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் படுத்துறதுக்காக, அதாவது உபயோகப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறத உங்களை வந்து திரும்ப திரும்ப ரேக்கி கூட உங்களை அழைச்சிட்டு வராங்க. எஸ் சார். அப்படிதான் இருக்குங்க சார். சரிங்களா? இது இனிமே கண்டினியூ ஆகும் மேடம். ஓகே சார். தேங்க்யூ. இந்த பாதை இனிமே டைவர்ட்டோ முடிவு ஆகாது. கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இனிமே. ஓகே. நீங்களும் கனெக்ட் பண்ணுங்க. வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நல்லது மேடம். ஓகே. நிறைய பேர் ஏற்கனவே ரேக்கி படிச்சவங்க சூப்பரா உங்களுடைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே நவம்பர் 1 அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நம்பர் வாழ்க வளமுடன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாம் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்க சார். ஓகே. டவுட் மாஸ்டர். கேளுங்க சார். லெவல் 1 முடிஞ்ச பிறகு தீட்சை கொடுப்பீங்களா மாஸ்டர்? நிச்சயமா சார். ஓகே. நிச்சயமா தீட்சை கொடுக்கும். தீட்சை நேரம் வரணுமா எப்படி சார்? ஆன்லைன்லயே தீட்சை கொடுக்கலாம் சார். எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி இங்க இருந்து அனுப்ப முடியும். உங்களால எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே. வாழ்க வளமுடன் மேடம். ஓகே. வாழ்க வளமுடன். ஓகே மேடம். அனைவருக்கும் இந்த கிளாஸ் பொறுமையா அட்டெண்ட் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாருமே என்னங்க ஃபோன் நம்பர் கேட்டாரு ஒருத்தர். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேடம். ஃபோன் நம்பர் கேட்டாரு. ஃபோன் நம்பருங்களா? 9385. ஓகே சார். 938599. ஓகே சார். 41. ஓகே சார். 26. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம நவம்பர் 1 காலையில கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்.